Sir, Gururaj calling. Yes, Gururaj, you are the. I have clicked him. I am logged in. Okay. Yes, yes, So, yes. others can introduce themselves. Okay, okay. I'm waiting. Let them from one by one. They are coming. Hi, sir. Yes, yes, yes. Please, please. Sir, I am Murugan from Chennai. Yes, Murugan. Yeah. 26th batch business wellness program complete Very பண்ணீங்களா சார்? உங்களுக்காக தான் ப்ரோக்ராம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். You want to அதான் சார் இப்போ new business? டியூட்டி முடிச்சு இப்போ வெளில இருக்கேன் சார். ரைட், பரவாயில்ல. ஓகே. அதான் சார் ஃபேஸ் கிளியரா தெரியாது இப்போ. ஓகே, பரவாயில்ல. தேங்க் யூ. டிராவல் பார்த்து சேஃபா வாங்க. ஓகே சார். ஸோ நீங்க மியூட் பண்ணீங்க. ஸோ அடுத்தது நீங்க பேசலாம். அன்மியூட் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப். பீப்புள் ஆர் கமிங் ஜஸ்ட் லைக். நீங்க உங்களை அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். Sir, good evening. நான் ஸ்ரீலங்கால இருந்து ஜெயகீதா கதைக்கிறேன். வெரி குட். வெல்கம். Thank you, sir. Okay. Are you our students? Thank you. Are you one of our students? நான் work பண்றேன் sir. அப்படிங்களா? ஒர்க் பண்றீங்களா? ஓகே. No sir, I am working. Okay. Right. Thank you. Thank you very much. Welcome, sir. Okay. Others? Sir, good evening, sir. Yeah, very good evening. Sir, என் பேர் ராஜா. நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். மற்றவங்களுக்கு நான் வந்து ஓகே, நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணா தென் I will make you to unmute your okay. Yes. Okay. Yes, Kevin. Sir, good evening. Yes. Okay. First, okay. Yes. Sir, good evening, sir. Yeah, good evening. என் பேர் ராஜா சார். நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன் சார். Hello, Raja. சார் உங்க கிளாஸ் நான் அட்டன் பண்ணேன். நான் உங்களோட ஸ்டூடெண்ட் தான் சார். நான் லா ப்ரொடக்ஷன் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். Okay, very good. சார் அப்புறம் நல்லா போயிட்டு இருக்கு சார். கிளாஸ் நல்லா போயிட்டு இருக்கு. என்னவா? ஓகே, குட். பாருங்க, இந்த ப்ரோகிராம் பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க. என்ன வாழ்வு வேணும்? வாழ்வாளோட ஒற்றதா மரம் இருக்கதா? ஓகே சார். ஓகே, தேங்க் யூ சார். பாருங்க நீங்க. ஓகே, ரைட். ஓகே. அடுத்தது சச்சின். ஓகே, எஸ் சச்சின், யூ கேன் அன்மியூட் அண்ட் டாக். சச்சின், நீங்க பேசலாம். Hi sir, I'm Sachin from Erode sir. Erode, yes Sachin. Yeah. Sir, அப்பா அட்டன் பண்ண சொன்னாங்க சார். அப்படியா? ரைட். ஓகே. சோ பாருங்க, இந்த ப்ரோகிராம் பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். Yes sir. ரைட். தேங்க் யூ. இப்போ நீங்க மியூட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் யார் பேச விருப்ப போறீங்களோ அவங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். நான் பர்மிஷன் கொடுக்குறேன். யூ கேன் டாக். அன்மியூட் அண்ட் டாக். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க சார். ஓகே, ஜஸ்ட் இன்ட்ரோடியூஸ். உங்க நேம், எந்த ஊரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. எஸ். ஓகே. அன்மியூட் பண்ணிட்டேன் சார், சொல்லுங்க, பேசலாம். ஓகே. யா. Hello. Yes, சொல்லுங்க சார். Good evening. I am from Cochin. Oh, you are from Cochin. Yes. I think you are one of our students. Solar batch. Yeah, yes, Cochin. Yes. Okay. No, I have not done that course, but I applied for that one, but I was not able to attend the course. Oh, very good. Okay. Just watch this program. You can understand what is the potential in this business. Okay. Right. Okay. Thank you, sir. Next. Okay. உங்க நேம் தெரியல, பட் இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் தான் இருக்கு. நான் உங்களை அன்மியூட் பண்றேன். I ask you to unmute. Please talk. அன்மியூட் பண்ணிட்டு நீங்க பேசலாம். Just for 10 minutes, அதுக்கப்புறம் then we can start. Okay, Rajesh is there? Rajesh? Okay. மற்றவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கலாமே. நான் உங்களுக்கு இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி சொல்ல போறேன். ஸோ பிஃபோர் தட் நீங்க யாரு, எங்கிருந்து வரீங்க, என்ன பண்றீங்க, அது சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, மிஸ்டர் கார்த்திகேயன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். I asked you. Yes, okay, talk. Karthik,
ஸ்டூடெண்டா எங்க இருந்து பேசுறீங்க? உங்க ஸ்டூடெண்ட் தான் சார். ஈரோட்ல இருந்து பேசுறேன். எந்த பேட்ச்? ஈரோட்ல இருந்து பேசுறேன். ஈரோடு. லாஸ்ட் கொரோனாக்கு முன்னாடி பேட்ச். ஜஸ்ட் கொரோனா வாஸ் நெக்ஸ்ட் டே. கொரோனா என்ன? சோலார் ட்ரைனிங். சோலார் ட்ரைனிங். ஓ ரைட், வெரி குட். ஃபைன். Thank you. ஓகே, குட். ஓகே, மற்றவங்களுக்கு யார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்களோ அவங்களுக்கு நான் வந்து பர்மிஷன் கொடுக்குறேன் அன்மியூட் பண்ண சொல்லி. நீங்க பாருங்க, அன்மியூட் பண்ணுங்க. யூ கேன் டாக். ஓகே, எஸ். ஹலோ சார், மோகன், சென்னையில இருந்து. ஓகே, 25 பேட்ச், 25 பிசினஸ் வெல்னஸ். ஆமா சார். ரைட், வெரி குட். பிசினஸ் வெல்னஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு நாளைக்கு ஒரு பேட்ச் இருக்கு. அது வந்து ஹவு டு அப்ளை லோன் வித்அவுட். ஆமா சார், போட்டிருந்தீங்க லாஸ்ட் இது Zoom மீட்டிங் போட்டிருந்தீங்க. பிசினஸ் வெல்னஸ் எல்லாமே நாளைக்கு மீட்டிங் இருக்கு. அதுல வந்து எப்படி லோன் அப் டு 25 lakhs வரைக்கும் எப்படி பிசினஸ் லோன் பெறுறது அப்படின்றத பத்தி Zoom மீட்டிங் இருக்கு. நீங்க அதுலயும் கலந்துக்கங்க. ஷூர் சார், தேங்க்ஸ். அது என்ன சொல்லி தராங்களோ அதுக்கு ஏத்த மாதிரி you can apply loan for your own business. கரெக்ட்? ஓகே. ஓகே, thank you. அது புது பிசினஸ்க்கு அப்ளை ஆகுமா சார்? இது ஸ்டார்ட் பண்ணாம புது போலாம். this is applicable for new business. ஓகே சார். அந்த மீட்டிங்ல ஆமா, manufacturing வந்து up to 25 lakhs. ஓகே. சர்வீஸ் இண்டஸ்ட்ரி வந்து 10 lakhs வரைக்கும் லோன் உண்டு. ஓகே. சோ அது சம்பந்தப்பட்ட ஆளுகளையும் கூப்பிட்டுருங்க. தேங்க்யூ சார். டாடா. அப்படியே பேசு. ஓகே. ஹலோ. ஓகே. வேற ஹலோ சார், வணக்கம் சார். எஸ், சுந்தரேசன் போரூர் சார். சுந்தரேசன் போரூர். சொல்லுங்க சுந்தரேசன். ஃபர்ஸ்ட் பேட்ச் சார். ஃபர்ஸ்ட் பேட்சா? சொல்ல என்ன கிளாஸ்? ஆமா, ஃபர்ஸ்ட் வாட்ஸ்அப் பேட்ச் சார். ஃபர்ஸ்ட் பேட்ச். இல்ல சார். ஆமா. ஓகே. மணி வெல்னஸ். மணி வெல்னஸ் சார். பார்த்தோன்னே மார்னிங் கூட உங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தேன் சார். அப்படிங்களா? ஓகே. ரைட், ஃபைன். இது பாருங்க, இந்த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இது எப்படி இருக்குன்னு பார்த்து ஏற்புடையதா இருக்கு அப்படின்னா இப்போ டூ திஸ் பிசினஸ். சரி. சுதீர் குமார், இப்போ மிஸ்டர் சுதீர் குமார் நீங்க பேசலாம். நான் உங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க. காதி வில்லேஜ் அந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணு. சென்னையில இருந்து பேசுறேன், வெஸ்ட் மாம்பலம். ஓகே. என்ன கிளாஸ் அட்டெண்ட் பண்ணீங்க? இந்த காதி வில்லேஜ் அந்த என்டர்பிரைசஸ் டெவலப்மெண்ட். EDP. EDP அட்டெண்ட் பண்ணேன். ஓகே, ரைட், வெரி குட். பிசினஸ் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ண போறேன். அந்த இனிமேல் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, வெரி குட். நாளைக்கு சொல்லுங்க சார். நாளைக்கு ஒரு பேட்ச் இருக்கு. ஓகே. இப்போ சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் அவங்களுக்கு வந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். மற்றவங்களுக்கும் சேர்த்துதான். கொலாட்ரல் இல்லாம எப்படி லோன் அதுக்கு ஆட்களும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஸோ நாளைக்கு ஓகே சார். how to get a business bank loan for okay business without okay sir. Okay, right. Okay, thank you sir. Okay, thank you. So okay, I think time ஆயிடுச்சு, நம்ம ஆரம்பிக்கலாம். Okay, Rajesh, you are there? Rajesh, you are there? உங்க லைன் கரெக்டா ஒர்க் பண்ணதா பாருங்க. இளங்கோ சார். எஸ். Are you ready? இளங்கோ சார். வந்துட்டேன். ஓகே. குருதா சார், ரெடியா? சார். கேமரா ஆன் பண்ணீங்க. Yes sir. We can proceed sir. Okay, very good. Thank you very much. Very good. So கிட்டத்தட்ட ஒரு 25 பேர் உள்ள வந்திருக்காங்க. அந்த 25 பேருக்கு தான் பிசினஸ் பண்ணி ஏதாவது ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை எடுக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் இருக்கிறது. மற்றவங்க லேட்டா வரலாம். ஓகே. Okay, one second. Madam, where are you? Yes, okay. Madam. Sir, ஒரு சின்ன சஜஷன் சார். Okay, இப்போ நம்ம ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண போறோம். கிட்டத்தட்ட நீங்க சொன்ன மாதிரி ஒரு 25 பேர் இருக்காங்க. இது ஒரு புதுசான ஒரு தொழில் வாய்ப்பு பத்தி சொல்ல போறதுனால
நம்ம பயிற்சி ஆரம்பிக்கிறதுக்கு அதாவது ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய நேம், அவங்களுடைய மொபைல் நம்பரை ஷேர் பண்ண சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட மேற்கொண்ட தகவல்களை அனுப்புறதுக்கு வசதியா இருக்கும் சார். அது நம்ம கடைசியா சொல்லலாமா அதுல? ஓகேங்க சார், நான் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே ஓகே ஓகே. நவ் ஐ இன்ட்ரோடியூஸ் மேடம். மேடம் தான் சப்போஸ் இன்ட்ரோடியூஸ் மீ இன் திஸ் ஜூம் மீட். பட் அவங்க வந்து கொஞ்சம் சிக்குனால ஷி இஸ் நாட் ஏபிள். அதனால அவங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு இருந்தாலும் பட் அவங்க தான் வந்து யூஸ்வலா இந்த ஓபன் பண்றது. பரவாயில்ல, பட் இருந்தாலும் உடம்பு சரியில்லாலும் பட் அவங்க லைன்ல வந்திருக்காங்க. We love to appreciate. Madam, thank you very much for participating. Thank you, sir. Thank you, sir. Okay, so first, before that, I would like to introduce myself. என்னுடைய பேர் இளங்கோவன். எனர்ஜி இளங்கோக்கே அப்படின்றதா. என்னுடைய கம்பெனி வந்து 1996ல ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி. 1996 Business Services Private Limited. Started in the year 1996. Incorporated on 96. வேரியஸ் ட்ரைனிங் நான் கான்டாக்ட் பண்றது எல்லாமே வந்து ஸ்கில் டெவலப்பர் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் தான். அதாவது ஒரு ஸ்கில் ட்ரைனிங் கொடுத்துட்டு மற்றவங்க மியூட் பண்ணிடலாம். ஓகே ரைட். ஓகே ஓகே ஓகே. ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ஸ்கில் டெவலப்பர் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் கம்பெனி தான் நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸை கிராஸ் பண்ண போகிறோம். இதில் வேரியஸ் ஸ்கில்ஸ்னா சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஏதோ ஒரு ஸ்கில் ஏதோ ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படிலாம் இல்லை. அந்தந்த காலகட்டத்தில் என்ன டிமாண்ட் இருக்கோ அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் we used to bring training course. அந்த ட்ரைனிங் கோர்ஸுக்கு வந்து we are giving certificate also from Khadi Village Industries Commission, Ministry of MSME, Government of India. ஸ்கில்லுடைய காரணமே என்னன்னா ஒரு பர்டிகுலர் டொமைன்ல நாலேஜ் ஸ்கில் எடுத்துட்டு அந்த ஸ்கில் மூலமா ஒன்று வேலைக்கு போகலாம், இல்லைன்னா பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம். அப்படி பிஸ்னஸ் ஆரம்பிங்க நம்ம வந்து PMEGP லோன் கைடன்ஸ் அப்படின்ற சப்போர்ட்டும் பண்றோம். ஸோ அந்த வகையில வந்து கிட்டத்தட்ட 97ல ஸ்டார்டட் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸு வேரியஸ் ஸ்கில்ஸ். இப்போ கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ எல்லாமே வந்து ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். ஆஃப்லைன்ல பண்றதுக்கு வாய்ப்பு இல்லாதனால ஆஃப்டர் கொரோனா செல்போன் சர்வீஸ் ட்ரைனிங், லேப்டாப் சர்வீஸ் ட்ரைனிங், பியூட்டி அண்ட் வெல்னஸ் ட்ரைனிங், சோலார் இன்ஸ்டலேஷன் ட்ரைனிங். ஆல்மோஸ்ட் we have completed 83 batches in solar. நெக்ஸ்ட் மந்த் இந்த மாதம் 21 84th பேட்ச் இன் சோலார் அதுவும் கண்டக்ட் பண்றோம். அப்புறம் ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்ற கண்டக்ட் பண்றோம். நெக்ஸ்ட் மந்த் வந்து பிளாக் செயின் வித் கிரிப்டோ கரன்சி அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேஷன் ப்ரோக்ராம் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுவும் கண்டக்ட் பண்ண போறோம். இது மட்டும் இல்லாமல் வந்து ஆன்லைன்ல வாட்ஸ்அப் மூலமா வந்து மணி வெல்னஸ், அதாவது ஃபினான்ஷியல் லிட்ரஸி, ஹவு டு அட்ராக்ட் மணி அப்படின்ற ப்ரோக்ராமும் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது 27வது பேட்ச் போயிட்டு இருக்கு. பிஸ்னஸ் வெல்னஸ் மோஸ்ட்லி அங்கிருந்து தான் வந்திருக்கீங்க. இந்த பிஸ்னஸ் வெல்னஸ்ன்றது என்ன பிஸ்னஸ் பண்ணலாம், எப்படி லாபமா பண்ணலாம், பணத்துக்கு இப்போ முதலீட்டுக்கு என்ன பண்றது, என்ன மாதிரி ஸ்கீம் இருக்கு என்னன்றது அதை பத்தி ஒரு வாட்ஸ்அப்லேயே ட்ரைனிங் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே EDP ஆண்டர்பிரினர்ஷிப் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம்லேயே 5 days ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி 1 day ஒர்க் ஷாப் மாதிரி கண்டக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ கொரோனா வந்ததால வி கண்டக்டட் லாஸ்ட் மந்த் வந்து ஸ்டில் திஸ் பேட்ச் இஸ் ரன்னிங் பிஸ்னஸ் வெல்னஸ் அப்படின்றது. அதில் இருக்கிறவங்களும் ஒரு சில நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. பட் இன்னைக்கு உங்களை கூட்டினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நான் யூஸ்வலா வந்து என்ன பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் எப்பவுமே நம்ம பிஸ்னஸ் பண்ணோம்னா ஒன்று வந்து மக்களுக்கு எது தேவையோ அந்த குறிப்பறிந்து அந்த தேவையை நீங்க ஒரு பிஸ்னஸா நீங்க என்ன பிஸ்னஸ் பண்ண போறீங்களோ அந்த பிஸ்னஸ் பண்றது மூலமா மக்களுக்கு தேவையானதை நீங்க பூர்த்தி பண்ற மாதிரி இருந்தால் அந்த பிஸ்னஸ் வெரி சக்சஸ். இதுதான் நான் பயிற்சியில் எப்பவுமே சொல்றது. ஜென்ரலா பிசினஸ் பண்றவங்க என்னன்னாக்கா அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் வச்சு பண்றது. இன்னொன்னு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ யாராவது பிசினஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ஆயிருப்பாங்க, அதை பார்த்துட்டு அதை காப்பி பண்ணி நம்மளும் இதே மாதிரி சக்சஸ்ஃபுல்லா ஆகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு இன்டென்ஷன்ல பிசினஸ் பண்ண வரலாம். பட் ஜென்ரலா நான் என்னுடைய பயிற்சியில நான் கற்றுக் கொடுக்குறது என்னன்னா, நீங்க பிசினஸ் பண்ணணும்னா முதல்ல வந்து உங்களுடைய உங்க எந்த ஏரியால பண்ண போறீங்க, அங்க மக்களுக்கு என்ன தேவை, டிமாண்ட் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க சப்ளை பண்ண கண்டிப்பா உங்க பிசினஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணும் அப்படின்றது வேரியஸ் ஃபார்ம்னால என்னுடைய கிளாஸ்ல 21 நாள்ல பயிற்சியில வந்து நான் பண்ணிட்டு இருக்கேன் வாட்ஸ்அப் மூலமாவே. பட் இன்னைக்கு வந்து என்னன்னா, இப்போ நான் கொண்டு வர இந்த ப்ராடக்ட் வந்து என்னன்னா, இது ஒரு டிவைஸ், இதை காட்ட போறாங்க. அதுக்கு வந்து 2 பேரும் நான் வந்து ஐ வாண்ட் டு இன்ட்ரோடியூஸ். அவங்க வந்து ஒன் மிஸ்டர் குருராஜ், இஸ் ஃப்ரம் மைசூர், இஸ் ஃப்ரம் மேனுஃபேக்சரிங் சைடு. He has been in this field for the past 20 years. இன்னொன்று வந்து மிஸ்டர் ராஜேஷ். Say hi, Rajesh. Yeah.
ஓகே மிஸ்டர் குருராஜ் அண்ட் ராஜேஷ், உங்களை அன்மியூட் பண்றேன். ஓகே ஓகே. ஸோ நீங்க ரெடியா இருங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே ஓகே. ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ இந்த பீரியட்ல வந்து இந்த பிசினஸ் எதுக்காக கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, உங்களுக்கு கொடுக்குறோம். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்காங்க. நான் வந்து அவங்கள ரெக்வஸ்ட் பண்ணி, என்னுடைய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அந்த பிசினஸை கேட்டு இங்க பிரசன்டேஷன் கொடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இருக்கிற இந்த கொரோனா பீரியட்ல வந்து 2 விஷயம். ஒன்று வந்து மார்க்கெட்ல இருக்கிற டிமாண்ட், மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா கொரோனா. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த கொரோனா வந்து கொரோனா எப்படி வருது அப்படின்னா, அவங்க ஒரு நெகட்டிவ், அவங்களுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப கம்மியா இருந்தா அவங்கள அட்டாக் பண்ணிடும். உங்களுக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய ஏன்னா எல்லாமே கபசூர் நீரை குடிங்க, அந்த சாப்பிடுங்க, கரெக்டா நல்ல ஆரோக்கியமா இருங்க அப்படின்னு நிறைய வருமோன்னு காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்டென்ஸ் என்னன்னாக்கா, நமக்கு வந்து இந்த கொரோனா வியாதி நமக்கு இது நமக்கு எந்த வகையில நமக்கு பாதிக்க கூடாம இருக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் வந்து பாதுகாப்பா இருக்கணும். சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், மாஸ்க் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி நமக்கு வராம இருக்கணும்னா நம்ம வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கணும். அதுவும் இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னதால அந்த இம்யூன் சிஸ்டத்தை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்றதுக்கும் சரி பண்றதுக்கும் இம்யூன் சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அப்படின்றது. பட் இம்யூன் சிஸ்டம்ல முக்கியமா என்னன்னா, நம்ம தண்ணி நமக்கு வந்து முக்கியமா நமக்கு வாழ்க்கையில தேவைப்படுற ஒரு, அதாவது எனர்ஜிக்கு முக்கியமானது வெறும் சாப்பாடு மட்டும் இல்லை, தண்ணி கூட தேவைப்படுது. அப்போ நம்ம குடிக்கிற தண்ணி வந்து எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தா அது சரியா இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும். கிரவுண்ட் வாட்டர் குடிக்கலாம், பட் அது வந்து அந்த அளவுக்கு இருக்குமா, வாட்டர் கண்டாமினேஷன், தண்ணி கெட்டு போச்சு அப்படின்ற ஒரு பயம் இருக்கு. ஸோ அதனால நம்ம எல்லாமே என்ன பண்ணா, ஒன்று ஆர்ஓ வாட்டர் போட்டுக்கிறோம், இல்லைன்னா இந்த கேன் வாட்டர் நம்ம எல்லாமே ஆல்மோஸ்ட் எல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனா ஆக்சுவலா அந்த தண்ணி குடிக்கிறதால நமக்கு ஏதாவது, அந்த தண்ணி வந்து டேஸ்டாகவும் இருக்கு, ஆனா அது கெமிக்கல் வாட்டர். என்னன்னு சொல்ல போனா அதுல எந்த மினரல்ஸும் இல்லை, அது வந்து டெட் வாட்டர். இது நிறைய பேருக்கு தெரியும். தெரிஞ்சாலும் வேற வழி இல்லாம வேற நாம என்ன பண்றது, வேற சோர்ஸ் வாட்டர் இல்லை, கிரவுண்ட் வாட்டரை யூஸ் பண்ண முடியல, கார்பரேஷன் பண்ணி தண்ணி வாயில வைக்க முடியல, இப்படி இருக்கிற குறைபாடுனால நம்ம கடையில வாங்கி கேன் வாட்டரும் ஆர்வம் போட்டு அது மூலமா வாட்டர் எடுக்கிறோம். அது உடம்புக்கு ஆரோக்கியம் எதுவும் கொடுக்கல, அது வந்து தட் இஸ் டெட் வாட்டர். அப்ப இதுக்கு ஆல்டர்னேட்டிவா என்ன பண்ணணும், ஈவன் டெட். அப்ப எங்க வீட்டுல தண்ணி இப்படிதான் இருக்கு, இல்ல போர் வாட்டர் இப்படிதான் இருக்கு, ஆர்வா வாட்டர் இப்படிதான் இருக்கு, கேன் வாட்டர் தான் யூஸ் பண்றேன், அப்ப நான் என்ன பண்றது? அப்போ இந்த தண்ணியை குவாலிட்டியா குடிக்க முடியுமா அப்படின்றது தான். தண்ணியை குவாலிட்டியா குடிக்கலாம். அந்த தண்ணியை வந்து ஒரு டிவைஸ் இருக்கு, அந்த டிவைஸ் வழியா நீங்க உங்க வீட்டுல இருக்க கேன் வாட்டரோ ஆர்வா வாட்டரோ இல்ல போர் வாட்டரோ நீங்க அந்த கனெக்ட் பண்ணி அந்த டிவைஸ் வழியா கொண்டு வர அவுட்புட், அந்த வாட்டர் வந்து உடம்புக்கு நல்லா இருக்கு அப்படின்றத டெஸ்ட் பண்ணி ஒரு யூஎஸ்ஏ டெக்னாலஜில கொண்டு வந்த இந்த டெக்னாலஜியை தான் வந்து மைசூர்ல ப்ரொடக்ஷன் போட்டுருக்காங்க. ஸோ இந்த பிசினஸை தான் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். இதை நீங்க பாருங்க. இப்போ வந்து நவ் ஐ இன்வைட் மிஸ்டர் குருராஜ் டு எக்ஸ்பிளைன் அபவுட் த ப்ராடக்ட் சயின்டிஃபிக்கா. ஏன்னா அவர் வந்து சயின்டிஃபிக்கா அந்த என்ன வாட்டர் மாலிகுல் ஸ்ட்ரக்சர் என்ன, எப்படி வருது என்னன்றதை பத்தி I request him to talk. Mr. Gururaj, are you ready? Yes, I am ready. Okay. So I thank you for giving this opportunity. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லாருக்குமே இங்க இருக்கிறவங்களுக்கு என்னோட ஹாய். இந்த டெக்னாலஜி சொல்ல முன்னால நம்மளோட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஒன்னு, இப்போ நாங்க எல்லாம் இம்யூனிட்டி பேசுறோம். இம்யூனிட்டி வெளியில இருந்து இருக்கா? இம்யூனிட்டி இஸ் ரைட் ஃப்ரம் இன்சைட் த பாடி. நம்ம உடம்புக்கு உள்ள இருந்து வரணும். அப்போ உடம்புக்கு உள்ள அந்த செல்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆனா நம்ம இம்யூனிட்டி நல்லா இருக்கும். அதனால தண்ணி, வாட்டர் இஸ் த ஒன்லி எலிமெண்ட் விச் பாசஸ் ஃப்ரம் ஹெட் டு டோ. தலையில கால வரைக்கும் பாஸ் ஆகுறது தண்ணி மட்டும்தான். இத கண்டுபிடிச்சவங்க டாக்டர் கிரால்ட் பாலக். யூஎஸ்ல டாக்டர் கிரால்ட் பாலக் 20 years பேக் ரிசர்ச் பண்ணி நம்ம உடம்புல எந்த மாதிரி தண்ணி இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. அதை கண்டுபிடிச்சதுல அவங்க பார்த்தது ரிசர்ச்ல, தண்ணினா என்ன, நம்மளுக்கு எல்லாம் என்ன தெரியும், கெமிக்கலி தண்ணினா H2O, அதுதான் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஆனா நம்ம உடம்புக்கு உள்ள இருக்கிற தண்ணிக்கு ஃபார்முலா, கெமிக்கல் ஃபார்முலா வந்து H3O2, ஒரு நெகட்டிவ் சார்ஜோட H3O2
வித் அ நெகட்டிவ் சார்ஜ். இதுதான் ரிசர்ச்ல வந்தது ரிசல்ட். அத டாக்டர் கிரால்ட் பாலக் அவங்க ஈஸி வாட்டர் அన్న பேர்ல தான் ஓகே வாய்ஸ் வரல சார். மிஸ்டர் குருராஜ். ஓகே, அவர் வந்து இப்போ அர்ஜென்ட்டா ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்காரு, அதனால இப்போ நெட்டு டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. பட் இஸ் தேர். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுவோம், என்ன ஆச்சுன்னு பார்ப்போம். In the meantime, our line la varathukkulla now I introduce Mr. Rajesh. Rajesh, your camera open பண்ணுங்க. பேசிட்டு இருங்க. எஸ் சார். ஓகே ராஜேஷ், இப்ப குருராஜ் வந்து டிராஃபிக்ல இருக்காரு. ரைட் சார். ஒரு எமர்ஜென்சின்றதால இஸ் கோயிங் பை வெஹிக்கிள், கார்ல போயிட்டு இருக்காரு. ஓகே ஓகே. அவர் கனெக்ட் பண்ணி தான் பேசிட்டு இருக்காரு. நடுவுல ஏதோ டிஸ்டர்ப் ஆயிருக்கு. இந்த மெயின் டைம் நீங்க கண்டினியூஷன் ரைட் சார். இந்த கண்டினியூஷனுக்கு நீங்க பேசலாம். ஓகே. டெக்னிக்கலா என்னன்ற சொல்லுங்க. ஓகே ஓகே சார். ஓகே சார். இப்போ இந்த ப்ராடக்ட்ட பத்தி குரேஷ் சார் வந்து பேசிட்டு இருக்காரு, கேட்டிருப்பாங்க. ஓகே சார், ஆடியோ கிளியரா இருக்கு. ஆடியோ கிளியரா இருக்கா? இருக்கு பேசலாம். ஓகே ஓகே. So this product is a really different product, unique product. So USA area scientist ஜெரால்ட் போலக் வந்து இந்த டெக்னாலஜி வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியிருக்காரு. இந்த டெக்னாலஜி வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, வெரி அமேசிங் ஃபேக்டர், ஒரு பெரிய மிஸ்ட்ரி. என்ன கேட்டீங்கன்னா, வாட்டருடைய ப்ராப்பர்ட்டிஸ் எவ்ரிபடி நோஸ் ஒன்லி 3 status of the water. One is solid, liquid and vapor. So இதுதான் நமக்கு பொதுவா தெரிஞ்ச விஷயம். ஆனா அதையும் தாண்டி ஒரு தண்ணியோட ஒரு பரிமாணம் இருக்கு அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்ச விஷயம். அதுதான் இப்ப குரு சார் பேசிட்டு சொன்ன விஷயம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, தண்ணியுடைய ஒரு ஸ்டேட் நம்ம உடம்புல இருக்கக்கூடியது வாட்டர் தான் சொல்லுவாங்க. 70% உடம்புல தண்ணி தான் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த தண்ணி அப்படின்னு சொல்றது அதோடைய பேர் வந்து H3O2 நெகட்டிவ்லி சார்ஜ். எப்படி இது H3O2 நெகட்டிவ்லி சார்ஜ் அப்படின்னு சொல்றாங்க, திஸ் இஸ் என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் H2O. ஓகே ஓகே. சோ இத வந்து இன்னைக்கு வந்து அறிவியல் உலகம் வந்து இத வந்து ஏத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன உதாரணம் நம்ம சொல்ல முடியும், தண்ணிக்கு வந்து நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் சேஞ்சஸ் ஆகக்கூடிய தன்மை இருக்குது, எல்லாருக்குமே தெரியும். ஒரு இடத்துல மணல் வந்து நம்ம மணல் வீடு கட்டுறப்போ தண்ணி வந்து அந்த இடத்துல மிக்ஸ் பண்றப்போ பாண்டிங், அதாவது ஒட்டக்கூடிய கம் மாதிரி செயல்படுது. இதே இன்னொரு இடத்துல ஒரு டஸ்ட் இருக்கு, வாஷ் பண்ணணும், கிளீன் பண்ணா அந்த இடத்துல செப்பரேட் கிளியரா செயல்படுது. ஒரே வாட்டர் எப்படி 2 இடத்துல 2 மாதிரி செயல்படுது. இதெல்லாம் அடிப்படை காரணம் வந்து பிகாஸ் ஆஃப் த எக்ஸூஷன் ஜோன். இந்த எக்ஸூஷன் ஜோன் தான் நம்மளுடைய சப்ஜெக்ட், நம்மளுடைய சயின்ஸ் வந்து அதுதான். இந்த எக்ஸூஷன் ஜோன்னால நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த எக்ஸூஷன் ஜோன்ல அதிகமான ஆக்சிஜன் இருக்கு. இந்த அதிகமான ஆக்சிஜன் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு விஷயம். ஆக்சிஜன் உள்ள எக்ஸூஷன் ஜோன் இருக்க ஈஸி வாட்டர் நம்ம ட்ரிங்க் பண்றப்போ நம்ம உடம்புல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாயிடும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுனால இன்னைக்கு கோவிட் போன்ற சுச்சுவேஷன்ல இருந்து நம்ம இயற்கையிலேயே நம்மளுடைய இம்யூனிட்டி பவர் இன்க்ரீஸ் ஆயிடும். திஸ் இஸ் a very 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 important சார். ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த ஈஸி வாட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம அன்றாடம் யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம பிசினஸ்ல நம்ம யூனிட்ல என்ன பண்றோம்னு சொன்னா, நம்ம யூனிட் வந்து அந்த எக்ஸூஷன் ஜோன் அப்படிங்கக்கூடிய அந்த ஈஸி ப்ராப்பர்ட்டி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுது. அதுதான் நம்மளுடைய யூனிட்டுடைய வேலைங்க. அப்ப அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி பண்ணக்கூடிய வாட்டரை நம்ம சாப்பிடுறப்போ நல்ல ஹைட்ரேஷன் ஆகுது, நல்ல வந்து டைஜஷன் ஆகுது, நமக்கு நல்ல தூக்கம் வரும். எல்லா சில பேருக்கு ஸ்லீப்பிங்கே இருக்குங்க, ஸ்லீப்பிங் ப்ராப்ளம் இருக்கும். அவங்க எல்லாம் ஈஸி வாட்டர் சாப்பிட்டாங்கன்னு சொன்னா டெஃபினட்டா அதுக்கான சேஞ்சஸ் தெரியும். இது எல்லாமே ஒரு ஹியூமன் பீயிங்ல. இதை தாண்டி நீங்க வந்து நார்மல் அவுட்ல யூசேஜுக்கு போயிட்டீங்கன்னா பைப்ல ஸ்கேலிங் ஆகிற ப்ராப்ளம் எல்லாமே அரெஸ்ட் ஆயிடும். திஸ் இஸ் ஈஸி வாட்டர் வந்து ஆன்டி ஸ்கேலிங் ப்ராப்பர்ட்டியாக ஒர்க் ஆகும். எங்கெங்கெல்லாம் ஹாட் வாட்டர் இருக்கோ அங்கெல்லாம் ஹாட் வாட்டர் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம யூனிட் வந்து மாற்றிடும்.
பைப்ல உப்பு அடிச்சு ஒயிட் கிரேட் ஃபார்ம் ஆகுது. இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் 100% அரெஸ்ட் ஆயிடுது. ஓகே. அதே போல நம்ம வந்து ஒரு கோழி பண்ணையா இருக்கட்டும், இல்ல ஒரு மாட்டு பண்ணையா இருக்கட்டும், அங்கேதான் நம்ம யூஸ் பண்றப்போ அந்த கோழி பண்ணையிலயோ மாட்டு பண்ணையிலயோ மாடுகள்லாம் நிறைய பால் நல்லா கட்ட ஆரம்பிச்சிடும், கோழிகள் நல்ல வெயிட் போடும், அம்மையோட ஸ்மெல் பண்ணி ஏகப்பட்ட அட்வான்டேஜ் ஈஸி வாட்டர்ல இருக்கு சார். ஓகே ஓகே. ஸோ இதோடைய யூசேஜ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இவ்வளவு விஷயங்கள் இருக்கக்கூடிய இந்த ஈஸி வாட்டர், இந்த ப்ராப்பர்ட்டிஸ், இந்த தண்ணி வந்து நம்ம யூனிட் வழியா பாஸ் ஆகி வர்றப்போ ஒரு நார்மல் கால்சியம் கார்பனேட் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் இதுல பாஸ் ஆகி வரப்போ சீரியஸோ ஹார்னஸோ நமக்கு குறைக்காதுங்க, ரிமைனிங் சேம். ஆனா நமக்கு வந்து கால்சியம் கார்பனேட்னால இருக்கக்கூடிய பிரச்சனை அது எல்லாத்தையும் நம்ம வந்து மாற்றிடும். ட்ரிங்கிங் பர்பஸ் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஈஸி வாட்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷினை ஆர்ஓ மிஷின் நம்ம யூஸ் பண்றப்போ நம்மளுடைய இம்யூனி சிஸ்டம் அதிகமாகுது. இன்னைக்கு வந்து தெரியும் சார் உங்களுக்கு, என்ஜிடி வந்து ஆர்ஓ மெமரன் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லி தடை பண்ணிட்டாங்க. தடை பண்ணிட்டாங்க. பிலோ 500க்குள்ள இருக்கக்கூடிய பிலோ 500க்குள்ள இருக்கக்கூடிய மினரல் வாட்டர்ல டிடிஎஸ்ல அந்த டிடிஎஸ் இருக்கக்கூடிய 500 மினரல்ஸ் இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய வாட்டர்ல மெமரன் ஃபில்டர் யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாம் மெமரன் ஃபில்டர் வெளியில அனுப்பிச்சிடுது. அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு குறைஞ்சிடுது, உடம்புக்கு கிடைக்கிற தாது பொருட்கள் நமக்கு கிடைக்கிறது இல்ல. அதனாலதான் என்ஜிடி வந்து என்ன பண்ணிட்டாங்க, வாட்டர் வேஸ்டேஜை தடுக்கணும், ரெண்டாவது நோய் எதிர்ப்பு சக்தி வராம இருக்கிறதுனும் மக்களுக்கு வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குது, அதனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகப்படுத்தணுங்கிறதுனால மெமரன் ஃபில்டர் தடை பண்ணிட்டாங்க. So that it's a very good amazing usage our easy water. ஆர்ஓ வாட்டர் வந்து அது ட்ரிங்கபிள் வாட்டர் கிடையாது சார். ஆர்ஓ வாட்டர் வந்து பிலோ 500 TDS இருக்குதுன்னா டெஃபினட்டா மெமரன் ஃபில்டர் யூஸ் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அரசாங்கம் தடை செஞ்சிருச்சு. ஓகே ஓகே. லாஸ்ட் இயர் வந்து 2019ல பேன் பண்ணிட்டாங்க என்ஜிடி, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிடுச்சு. ஒரு 4 மாசம் டைம் கேட்டாங்க, அதுக்குள்ள கோவிட் வந்துட்டு, அதனால இப்ப போயிட்டு இருக்குங்க. டெஃபினட்டா வெரி சூன் மெமரன் ஃபில்டர் பேன் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே. எபோவ் 500 இருக்கக்கூடிய டிடிஎஸ்க்கு வந்து மெமரன் ஃபில்டர் தவிர வேற ஆல்டர்னேட்டிவ் கிடையாது, யூஸ் பண்ணி தான் ஆகணும் சார். ஓகே 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 ஓகே. Hello. Right, Mr. Gururaj, you can continue with that. Yes, sir. Sorry, it got disconnected. Okay, okay. So, as Dr. as Rajesh sir has told just now, அவங்க என்ன சொன்னாங்க, இத பத்தி ஒரு நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு ஈஸி வாட்டர்ல. ஆனா இந்த கண்டுபிடிச்சவங்க எப்படின்னா, நீங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு அனுபவம் இருக்கும். நீங்க எல்லாம் டாக்டர் கிட்ட போனா டாக்டர் உங்களுக்கு எதனா ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஒன் தான் சொல்லுவாங்க, தண்ணிய நல்லா பாயில் பண்ணி கூல் பண்ணி குடிங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டா? தண்ணிய பாயில் பண்ணி கூல் பண்ணா என்ன ஆகும்? தண்ணிய பாயில் பண்ணி கூல் பண்ணா ஆட்டோமேட்டிக்கலி த எக்ஸ்க்ளூஷன் ஜோன் இஸ் எக்ஸ்பேண்டட் இன் த வாட்டர். ஒரு வாட்டி அந்த எக்ஸ்க்ளூஷன் ஜோன் எக்ஸ்பான்ஷன் வந்துச்சுன்னா நம்ம உடம்புக்கு அது நல்லது. அதுதான் ரிசர்ச்ல ப்ரூவ் ஆயிருக்கு. அது எப்படி நல்லதுன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நம்ம பிளட்ல ஆர்பிசி இருக்குங்க, ரெட் பிளட் செல்ஸ் இருக்கு, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். சரியா? ரெட் பிளட் செல்ஸோட வேலை என்ன? டு கேரி த ஆக்சிஜன் இன் த பாடி. அந்த ஆக்சிஜன் எடுத்துட்டு போகணும். நார்மல் தண்ணி யூசேஜ்ல, நார்மல் ஆர்ஓ வாட்டர் இருக்கலாம், இல்ல குடிக்க தண்ணி யூசேஜ்ல என்ன ஆகும், இந்த ஆர்பிசி ஒண்ணுக்கு ஒண்ணு ஒட்டிக்கும். அதுக்கு மெடிக்கல் டெர்மினாலஜில ரூல் ஆஃப் ஃபார்மேஷன் சொல்றோம். ஒரு வாட்டி அந்த ரூல் ஆஃப் ஃபார்மேஷன் வந்துச்சுன்னா ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி அது ரெடியூஸ் ஆயிடும். அப்போதான் அவங்களுக்கு நிறைய ரெஸ்பிரேட்டரி அண்ட் சிவிஎஸ் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம் ப்ராப்ளம்ஸே ஸ்டார்ட் ஆகுது. நாங்க ஈஸி வாட்டர் குடிச்சு வித்தின் 12 மினிட்ஸ்க்குள்ள நாங்க பயோவெல்னு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கு. சரிங்களா? பயோவெல் இஸ் a international equipment from Russia. இளங்கோவன் சார் கூட அதுக்கு ஒரு சர்டிஃபைடு குளோபல் பிராக்டிஷனர் தான். அந்த பயோவெல்லோட எக்யூப்மெண்ட் அதுல நாங்க இமீடியட்டா சேஞ்சஸ் காட்டலாம். அவங்கள உடம்புல ஆன ஹைட்ரேஷனை இமீடியட்டா நாங்க we can show it to the customer. That is very important. ஓகே குருராஜ், நான் இங்க ஷேர் பண்ணட்டுமா அந்த பயோவெல் பத்தி அந்த எக்ஸ்பீரியன்ஸ்? டெஃபினெட்லி பண்ணுங்க சார். சொன்னாங்க அதுக்கு முன்னால ஒரே ஒரு நிமிஷம் சார். ஓகே. அது ஏன் அந்த டிஃபரன்ஸ் வருது, எனர்ஜில ஏன் அந்த டிஃபரன்ஸ் வருதுன்னா, பிளட்ல இருக்க போற அந்த ரூல் ஆஃப் ஃபார்மேஷன் ஒடிஞ்சு போகும்.
ஆர்பிசிஸ் எல்லாம் செப்பரேட் ஆயிடும், ஆக்சிஜன் கேரியிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் ஆயிடும். அதனால ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம்க்கு ஈஸி வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சொல்யூஷன்ஸ் குடிக்க தண்ணிக்கு. இப்போ நீங்க அந்த பயோவெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க சார். நான் வந்து பயோவெல் அப்படின்றது ஒரு எக்யூப்மெண்ட், அது ஒரு டிவைஸ், அது ரஷ்யாவில் வந்து இம்போர்ட் பண்ணது. நான் வந்து சர்டிஃபைடு குளோபல் ப்ராக்டிஷனரும் கூட. பட் அது மூலமா செக் பண்ணோம் ரீசெண்டா. எப்படின்னாக்கா ஒரு நபருடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல் லெவல் எப்படி இருக்கு அப்படின்றத அந்த பயோவெல்ன்ற டிவைஸ் மூலமா செக் பண்றது. அப்படி எங்கிட்ட வந்த ஒரு கிளைண்ட்டை வந்து அவங்க சாதாரணமா அவங்கள செக் பண்ணும்போது அவங்களுடைய உடம்புல இருக்கிற எனர்ஜி சென்டர்ஸ், அதை வந்து யோகி பிலாசபில என்ன சொல்லுவாங்கன்னா சக்கரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 7 சக்கராஸ். அந்த 7 சக்கரா பார்த்து நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்றேன். இப்போ நீங்க ஏற்கனவே இந்த குரூப்ல இருக்கீங்க மேடம், பத்மினி மேடம். நான் ஒரு லிங்க் ஒன்னு உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அந்த சாட் ஷேர் பண்ணிருக்கேன் சார், சாட் பாக்ஸ்ல அது போட்டுருக்கேன் சார். எதுக்கு அந்த சாட் பாக்ஸ்? இப்போ சப்போஸ் நீங்க இருக்கீங்க, அந்த சாட் பாக்ஸ் நீங்க கிளிக் பண்ணி அந்த உள்ள குரூப்ல வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட தகவல் எல்லாமே அந்த குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ஏன்னா உங்களுக்கு டைரக்டா உங்களுக்கு ஃபோன் நம்பர் என்கிட்ட கிடையாது. அதனால அந்த குரூப்புக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா நான் இப்ப சொல்ல போற விஷயம், ஈவன் இந்த பிரசன்டேஷனுடைய வீடியோ கூட நான் அந்த போஸ்ட் பண்றேன். அதனால அந்த சாட் பாக்ஸ்ல இருக்கிற அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணா அந்த குரூப்ல வந்துடுவீங்க. முதல்ல குரூப்ல கிளிக் பண்ணிடுங்க. இப்போ அந்த பயோவெல் மூலமா ஒருத்தரை நான் செக் பண்ணும்போது அவங்களுடைய சக்கராங்கள், அதாவது எனர்ஜி சென்டர்ஸ் எப்படி இருந்ததுன்னா கிட்டத்தட்ட 82% தான் அலைன்மெண்ட்டே இருந்தது. இப்போ நார்மலா வந்து 90%க்கு 90 அண்ட் அபோவ் இருந்தா அவங்க வந்து வெல்னஸ், அது கீழே இருந்தாக்கா ஏதோ இல்னஸ் இருக்கு அப்படின்றத அர்த்தமா அதை டினோட் பண்ணுது. இன்னொன்னு சைக்கோசோமாட்டிக்கை பத்தியும் அது சொல்லுது. அப்போ எப்பவுமே ஒரு சாதாரண ஒரு நபருக்கு அவருடைய இந்த சக்கரங்கள் வந்து ஒரு 90 அண்ட் அபோவ் இருக்கும்போது அவருக்கு எல்லாமே, அவருடைய சர்வைவல் நல்லா இருக்கும், அவருடைய சந்தோஷம் நல்லா இருக்கும், அவருடைய வில் பவர், அவருடைய லவ், கம்பேஷன், ரிலேஷன்ஷிப்பு, அதுக்கப்புறம் அவருடைய லீடர்ஷிப் குவாலிட்டி, கம்யூனிகேஷன் எபிலிட்டி, கிளாரிட்டி ஆஃப் தாட்டு, ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆர்கனைஸ்டா இருக்கும், ரெகுலேட் ஆகிடும். சக்கரை வந்து ஒரு சரியான பொசிஷன்ல இருந்தாக்கா. ஸோ அப்படின்னும் போது தண்ணியை வந்து இந்த ஆர்ஓ, இந்த ஈஸி வாட்டர், ஆர்ஓ வாட்டருக்கு பதில் இந்த ஈஸி வாட்டர் வந்து ஒரு பாட்டில்ல வச்சிருந்தோம். அந்த பாட்டில் அந்த வாட்டர் வந்து அவங்களை குடிக்க சொன்னோம் ஒரு மேடத்தை. அவங்க வந்து அந்த தண்ணியை குடிக்கிறதுக்கு முன்னாடி 82, நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அந்த போட்டோகிராஃபியை, 82% இருந்தது அவங்களுடைய சக்கரா அலைன்மெண்ட். இந்த தண்ணி குடிச்சு ஒரு 10 நிமிஷம் அவங்கள வெயிட் பண்ண சொன்னேன். 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கும்போது பார்த்தா கிட்டத்தட்ட அவங்களுடைய சக்கரா அலைன்மெண்ட் வந்து 92% வருது. ஸோ 90% வந்து அப்போதான் வந்து இந்த ஈஸி வாட்டர்ன்றது எந்த அளவுக்கு நமக்கு உள்ள பாடிக்குள்ள போயிட்டு வந்து அது நம்மளுடைய சக்கரங்களை எப்படி ரெகுலேட் பண்றது என்னால கண்கூட அந்த ரிப்போர்ட்டை வச்சு நான் பார்க்க முடிஞ்சது. நான் இந்த குரூப்ல அந்த ரிப்போர்ட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். குருராஜ் சார், யூ கேன் கண்டினியூ. குருராஜ் இருக்கீங்களா? ஓகே, ராஜேஷ் சார் சொல்லுங்க. ஓகே இப்போ குருராஜ் இருக்கீங்களா லைன்ல? சரி, பரவாயில்ல. குருராஜ் சார் இருப்பாரு நினைக்கிறேன் சார், இல்லீங்களா? இருக்காரு சார். சார் நீங்க பேசலாம். நான் உங்களை அட்மிட் பேசலாம் சார். நீங்க சொல்லுங்க சார். பயோவெல் டெக்னாலஜி வச்சுக்கிட்டு நாங்க இந்த யூனிட்ல டிஃபரன்சஸ் கூட பார்க்கலாம். அண்ட் மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, ஈஸி வாட்டர், எக்ஸ்க்ளூஷன் ஜோன் வாட்டர் இப்போ பெங்களூர்ல கிட்னி பேஷண்ட்ஸ், நெஃப்ராலஜி பேஷண்ட்ஸ்க்கு யூஸ் பண்றாங்க. அண்ட் தட் இஸ் த பிகெஸ்ட் திங். நெஃப்ராலஜி யூஸ்வலி கிட்னி ப்ராப்ளம்ஸ் இருந்தா யாருமே தண்ணியை குடிக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க அவங்க குடிக்க தண்ணியை ஈஸி வாட்டரை மாத்திட்டு நாங்க எப்ப கொடுத்தோம், குளோமருலர் ஆப்பரேட்டஸ் அண்ட் கிட்னில வரப்போற என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதுல குறைஞ்சிருக்கு. the back pains and other symptoms have been reduced. So அதனால ஹெல்த் பத்தி பாத்தீங்கன்னா, whether it is psycho-emotional or physiological, easy water is the best solution. நாங்க நம்மள இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்றதுக்கு இம்மீடியட் சொல்யூஷன் என்னன்னா ஈஸி வாட்டர். அந்த ஈஸி வாட்டரை குடிக்க தண்ணியில நாங்க அட்மினிஸ்டர் பண்றோம். அட் த சேம் டைம் எக்ஸ்க்ளூஷன் ஜோன் என்ன, அந்த ஏரியால எக்ஸ்க்ளூஷன் ஜோன் தண்ணியில ஒரு ஏரியா, அந்த ஏரியால ஒரு அயான்ஸும் இருக்காது. எப்போ ஒரு அயான்ஸும் இருக்காதுன்னா அந்த சர்ஃபேஸ் என்ன இருக்கு, அந்த டேப்ஸ் இருக்கலாம், பிளம்பிங் சிஸ்டம் இருக்கலாம், பைப்ஸ் இருக்கலாம்,
இது எல்லாமே கிளீனா இருக்கும். அங்க அந்த கால்சியம் கார்பனேட் ஓட நியூக்ளியை ஃபார்மேஷன் இல்ல கால்சியம் கார்பனேட் ஓட கிறிஸ்டலைசேஷன் ஆகாது. So that is why this particular unit, easy water unit, is also called as anti-scaling unit. இது சாஃப்ட்வேர்னு நாங்க சொல்லல, ஆனா சாஃப்ட்வேரோட வேலை என்ன இருக்கு, அது ஹார்ட்னஸோட ப்ராப்ளம்ஸ் ரிமூவ் பண்றது. நம்மளோட ஈஸி வாட்டர் யூனிட்டும் இட் இஸ் எஃபிஷியன்ட் இனஃப். அதனால நாங்க உடம்புக்கு மட்டும் இல்ல, இன்க்ளூடிங் த ஃபுல் ஹவுஸ் மெயின்டெனன்ஸ்க்கு நாங்க நம்ம ஈஸி வாட்டர் யூனிட்டை மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். அண்ட் இட் இஸ் நவ் அவைலபிள் ஃபார் இட் டு பி டேக்கன் டு த கஸ்டமர்ஸ்க்கு இப்போ எடுத்து போறதுக்கு ஒரு நல்ல டைமு அண்ட் ஆல்சோ கஸ்டமர்ஸ்க்கு ஒரு நல்ல ஹெல்த் கொடுக்கறதுக்கு நம்ம சைட்ல இருந்து இது ஒரு சின்ன ப்ரோசஸ் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் டெஃபினெட்லி இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூர், மைசூர் அண்ட் அக்ராஸ் நார்த் கர்நாடகா இதோட அவேர்னஸ் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. அண்ட் பீப்புள் ஆர் நவ் ஸ்லோலி சேஞ்சிங் ஃப்ரம் ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டு ஈஸி வாட்டர். தட் இஸ் வாட் இஸ் அ மைக்ரேஷன் விச் இஸ் ஹேப்பனிங். அண்ட் நாங்கள் தண்ணியில இது ஒரு ரெவல்யூஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும், 95% ஆஃப் இந்தியன் பாப்புலேஷன் யூஸ் த ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் டெக்னிக், எஸ்பெஷலி இந்த அர்பன் சிட்டிஸ். ஸோ நம்மளோட டார்கெட் இருக்கிறது, இந்த மாதிரி யார் யூஸ் பண்றாங்க அவங்க வீட்டில் 500 ppm கீழே சோர்ஸ் வாட்டர் இருக்குதுன்னா டைரக்டா நாங்க ஈஸி வாட்டர் ரெக்கமெண்ட் பண்ணலாம். பேக் டு யூ இளங்கோவன் சார். ஓகே ஓகே. ஸோ அதே மாதிரி ராஜேஷ், வேற ஏதாவது இன்புட் இருக்கா நீங்க கொடுக்க வேண்டிய டிவைஸ் கொஞ்சம் காட்டுங்க. ராஜேஷ் டிவைஸ் காமிக்கிறேன். டிவைஸ் என்ன நம்ம we are talking about easy water unit னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த டிவைஸ் காட்டுங்க. ஓகே, கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும். மாஸ்க் எடுத்துலாமா? வெளிய இருக்கீங்களா? எடுத்துறேன். சரி, ரைட். டிவைஸ் காட்டுங்க. நான் எடுத்துறேன். ஓகே ஓகே. கொஞ்சம் க்ளோஸ் ஆகுங்க சார். கேமரா கிட்ட கொண்டாங்க. ஓகே ஓகே. இந்த போட்டோகிராஃப் எல்லாமே நான் வந்து இந்த குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ராஜேஷ் நீங்க தெரியுது. ஓகே, இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகட்டாங்க. யூனிட் ஓகே 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 ரைட். இந்த யூனிட்டை பத்தி சொல்லுங்க, சைஸ் என்ன ஏதுன்றது. சார் இப்போ இந்த யூனிட் இருக்குல்ல, ஆமா, இந்த யூனிட் வந்து வெரி காம்பேக்ட். ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி காமிச்சுறேன். இப்போ இது வந்து ஒரு பேனா, என்னோட பெண்ணு. இந்த பெண்ணு ஜஸ்ட் நான் பெண்ணு வச்சு காமிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஓகே ஓகே. இவ்வளவுதான். ஓகே, இவ்வளவுதான் ஒரு பென் சைஸ். ஓகே ஓகே. இதை நம்ம எங்க பிக்ஸ் பண்றோம் அப்படின்னு சொன்னா, இந்த யூனிட்டை நம்ம எங்க பிக்ஸ் பண்ண போறோம் அப்படின்னா, மெம்பரேன் 500 TDS-க்குள்ள இருக்கக்கூடிய வாட்டருக்கு மெம்பரேன் ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டு பிக்ஸ் பண்ண போறோம். ஓகே ஓகே ஓகே. above 500 TDS இருக்கக்கூடிய வாட்டருக்கு ஆஃப்டர் மெம்பரேன் ஃபில்டர் டேங்க்குக்கு ஸ்டோரேஜுக்கு போற இடத்துல பிக்ஸ் பண்ண போறோம். ஓகே. அதாவது இதோட சயின்ஸ் ரீசன் என்னன்னா, இந்த ப்ராசஸ், அதாவது ஈஸி வாட்டர் ப்ராசஸ் நடந்ததுக்கு அப்புறம் அந்த வாட்டர் வந்து டைரக்டா ட்ரிங்க் பண்றதுக்கான ஒரு சோர்ஸான இடத்துக்கு தான் போகணுமே ஒழிய, நம்ம ஈஸி வாட்டர் யூனிட்ல பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த வாட்டர் வந்து வேற ப்ராசஸ்க்கு பண்ணக்கூடாது. ஓகே ஓகே ஓகே. இவ்வளவுதான் சார், இவ்வளவுதான். இல்ல தனியா ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருந்தா அந்த வேல்யூ அப்படியே இருக்குமா இல்ல மாறிடுமா? அப்படியே இருக்கு சார். ஒன்ஸ் நீங்க ஈஸி வாட்டர் ப்ராசஸ் ஆன வாட்டர் வேற ப்ராசஸ் எதுவும் நடக்காதது வரைக்கும் அந்த தண்ணி அப்படியே தான் இருக்கும். ஓகே ஓகே. அதுக்கு தான் நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, லாஸ்ட் ஸ்டேஜ் டேங்க்ல ஸ்டோரேஜ்க்கு பிஃபோர் தட் நம்ம ஈஸி வாட்டர் யூனிட் ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. இந்த வாட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? ஆமா, இதுல பெரிய யூனிட் இருக்கு சார். ஐ ஷோ இட் தட் பிக் யூனிட் ஆல்சோ. ஜஸ்ட் a minute. டிவைஸ் எடுக்கிறீங்களா?
சார் அந்த தண்ணி எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் சார்? ஓகே ஓகே அன்மியூட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே சார், திஸ் இஸ் a big unit. This is a big unit. பிக் யூனிட். ஓகே ஓகே. இன்னும் கொஞ்சம் சென்டரா கொண்டு வாங்க. ரைட். So இந்த யூனிட் வந்து நம்ம வந்து சரியா கேட்கல. ராஜேஷ் உங்க வாய்ஸ் வரல, பிரேக் ஆகுது. நான் பேசல, யூனிட் மட்டும் தான் காமிச்சிட்டு இருக்கேன். ஓகே ஓகே சார் இப்ப கேக்குதா? கேக்குது கேக்குது. சார் இப்ப இந்த யூனிட் வந்து நீங்க என்ன கேட்டீங்க? அந்த யூனிட் சார் இந்த யூனிட் வந்து கீழே நம்மளுடைய வாட்டர் மோட்டார்ல இருந்து மேல ஓவர் டேங்க் போற இடத்துல பிக்ஸ் பண்ணணும். ஓகே ஓகே ஓகே. சோ அந்த இடத்துல நம்ம பிக்ஸ் பண்ணிட்டோம்னு சொன்னா என்டையர் ஹவுஸ் என்டையர் பில்டிங் இருக்கக்கூடிய பைப் லைன்ஸ்ல 100% ஸ்கேலிங் ஆகாது. ஓகே ஓகே. So this is work as a anti-scaling device. ஓகே ஓகே. So உப்பு தண்ணினால என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன். ஓகே ஓகே ஓகே. அதாவது பாத்தீங்கன்னு சொன்னா உப்பு தண்ணினால பைப் அடைக்கிறது, பைப்ல ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகுறது, டைல்ஸ்ல சிங்க்ல எல்லாம் ஒயிட் லேயர் ஃபார்ம் ஆகுறது, அதே மாதிரி கார் எல்லாம் நம்ம வந்து கிளீன் பண்றப்ப ஒயிட் ஸ்பாட் வருது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்கும் 100% சொல்யூஷன். வித்தவுட் சேஞ்சஸ் ஆஃப் டிடிஎஸ் அண்ட் ஹார்ட்னஸ் நமக்கு வந்து வாட்டருடைய டோட்டல் அந்த உப்பு படிக்கூடிய தன்மையை கால்சியம் கார்பனேட்னால வரக்கூடிய ப்ராடக்ட் 100% நம்ம ஈஸி வாட்டர் வந்து யூ த பெஸ்ட் சொல்யூஷன். ஓகே 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 ஓகே. அக்ரிகல்ச்சர் எப்படி யூஸ் ஆகுது? அக்ரிகல்ச்சருக்கு சரியா அஃபெக்ட் பண்ணாதுங்க. அப்ப நம்ம வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னா கிளாரிட்டி இல்ல. ராஜேஷ் வாய்ஸ் கிளாரிட்டி இல்ல, பிரேக் ஆயிடுச்சு. அக்ரிகல்ச்சர்ல இந்த ஈஸி வாட்டர் யூஸ் பண்ணப்போ பிகாஸ் ஆஃப் த டிராப் இன் சர்ஃபேஸ் டென்ஷன், சர்ஃபேஸ் டென்ஷனோட டிராப் அண்ட் ஆல்சோ இன்க்ரீசிங் ஆஃப் த எக்ஸ்க்ளூஷன் ஜோன். எப்போ எக்ஸ்க்ளூஷன் ஜோன் எக்ஸ்பான்ஷன் ஆகும் அந்த சமயத்துல அக்ரிகல்ச்சர்ல நம்மளோட ஹார்டிகல்ச்சர் எஸ்பெஷலி ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட்ஸ்ல ரொம்ப நிறைய டிஃபரன்ஸ் நாங்க பாத்திருக்கோம். ஸோ ஈல்ட் இம்ப்ரூவ்மெண்ட் கூட பாத்திருக்கோம். அண்ட் இட்ஸ் ஆல் பேஸ்ட் ஆன் த வாட்டர் ஆஸ்மோட்டிக் லெவல். வாட்டருக்கு ஒரு ஆஸ்மோசிஸ் ப்ரோசஸ் இருக்கு. அந்த ஆஸ்மோசிஸ் ப்ரோசஸ் எப்போ இம்ப்ரூவ் ஆயிடும், அட் த சேம் டைம் யூ ஆர் ஹேவிங் டிஃப்ரெண்ட் பெனிஃபிட்ஸ். உங்களுக்கு என்ன நான் ஹியூமன் உடம்புல என்ன சொன்னேனோ அதே மாதிரி பிளான்ட்ல கூட இது அட்வான்டேஜஸா இருக்கு. தண்ணி என்ன இருக்கு, ஒரு யூனிவர்சல் கான்செப்ட். எல்லாருக்குமே தண்ணி தேவை. லைஃபே தண்ணில இருந்து தான் வந்திருக்கு. அந்த தண்ணில இருந்து லைஃப் வரும்னா அந்த தண்ணில இருந்து எங்க நாங்க ஃபிஷரிஸ் போலாம். ஃபிஷரிஸ் போனா அக்வேரியம்ல எஸ்பெஷலி அந்த ஃபிஷஸோட லைஃப் இம்ப்ரூவ் ஆயிடும். நாங்க பவுல்ட்ரிக்கு வந்தா அதோட சிக்கன் அண்ட் ஹென்னோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன இருக்கு அது இம்ப்ரூவ் ஆயிடும். நாங்க பவுல்ட்ரிக்கு போனா நாங்க கேட்லரிக்கு வந்தா cows and buffaloes they have a very good health and life. எல்லாமே it is happening only with water. தண்ணினால தான் இதெல்லாம் முடியும். அண்ட் நாங்க ஒன்னும் இது ஒரு பெருசா ஒன்னும் சொல்ல தேவையில்லை. wherever life is existing, லைஃப் எங்க எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கோ அங்க எல்லாம் இந்த தண்ணி அதோட சேஞ்சஸ் காட்டும். ரெண்டாவது என்னன்னா நான் லிவிங் ஆர்கானிசம்ஸ், நான் லிவிங் என்ன இருக்கு திங்ஸ், நம்மளோட பைப்ஸ், ஃபாசெட்ஸ், டேப்ஸ், இதுல எல்லாம் இதுல டெபாசிட் ஆகுறதுக்கு இது விடுறது இல்லை. So that is why, because of the expansion of the exclusion zone. அதனால அதுல முடியல. ஆனா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் எங்க இருக்குன்னா ஹெல்த்ல தான் நம்மளோட கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா ஒருத்தரை இம்யூனிட்டி இம்ப்ரூவ் பண்றதுக்கு we have a tremendous amount of solution with us. நான் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஐபிஎஸ் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்.
இரிட்டபிள் போவல் சிண்ட்ரோம். இது ஒரு சிண்ட்ரோம். ஆனா அவங்களுக்கு நிறைய கேஸ்ட்ரிக் இருக்கும், அசிடிட்டி இருக்கும், அண்ட் அட் த சேம் டைம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், ஸ்டமக் பெயின் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்த பேஷண்ட்டுக்கு நாங்கோ ஈஸி வாட்டர் அட்மினிஸ்டர் பண்ணப்போ வித்தின் 72 hours, நிறைய நாள் இல்ல, ஒன்லி 72 hours நம்மளுக்கு சேஞ்சஸ் வந்திருக்கு வித்தவுட் மெடிசன், ஒன்லி வித் வாட்டர். இவங்க எங்கன்னா மைசூர்ல தான் இருக்காங்க பேஷண்ட். நம்ம வீட்டுக்கு வந்து தண்ணியை எடுத்துட்டு போனாங்க. எவ்ரிடே வருவாங்க, நம்ம வீட்டுல இருந்து தண்ணி எடுத்துட்டு போவாங்க. சரிங்களா? சோ இது ஆமா ஈஸி வாட்டர். இதோட ரிசர்ச் ரிப்போர்ட் கம்ப்ளீட்டா நம்ம பயோவெல்ல இருக்கு. அந்த பயோவெல் இவங்களுக்கு எவ்ரிடே பயோவெல் பண்ணிருக்கோம். எவ்ரிடே வந்து சேஞ்சஸ் நாங்க ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அண்ட் தட் டேட்டா இஸ் அவைலபிள் வித் அஸ். ரெண்டாவது விஷயம், ஒரு ஆஸ்மா பேஷண்ட். ஆஸ்மா பேஷண்ட்னா அவங்களுக்கு பிரீதிங்ல ப்ராப்ளம் வரும், தம்னு சொல்றோம். அவங்களுக்கு அத பிரெத்லெஸ்னஸ் இருக்கும். சரிங்களா? அவங்களுக்கு இந்த ஈஸி வாட்டர் அட்மினிஸ்டர் பண்ணோம். ஈஸி வாட்டர் அட்மினிஸ்டர் பண்ணிட்டு கொஞ்சம் டயட்ல கொஞ்சம் சேஞ்சஸ் சொன்னோம். அத பண்ண 48 hours, 48 hours அவங்க ஈஸியா இப்போ ஸ்டேர் கேஸ் ஏறலாம். அவங்களுக்கு வர பிரெத்லெஸ்னஸ் வரல. அந்த பிரீதிங்ல அந்த டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு. மூணாவது கேஸ் நீங்க பாத்தீங்கன்னா வெரி வெரி பெக்யூலியர் கேஸ். இந்த கேஸ் நம்ம யூஎஸ்ல தான் அவங்க பார்த்தாங்க. தட் இஸ் வித் சோரியாசிஸ். நிறைய பேருக்கு இந்த சோரியாசிஸோட வியாதி இருக்கும், ஸ்கின் டிசீஸ். அந்த சோரியாசிஸ் பேஷண்ட்டுக்கு மேல அவங்க ஆயின்ட்மெண்ட் போடுவாங்க, அவ்வளவுதான். அதுவும் என்ன, கார்டிகோஸ்டீராய்ட்ஸ். உடம்புக்கு உள்ள என்ன இருக்கு, அவங்க அதே தான் டயட் எடுத்துட்டு இருப்பாங்க, அதே தான் தண்ணியை குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி சோரியாட்டிக் பேஷண்ட்டுக்கு நாங்க எப்போ ஈஸி வாட்டர் அட்மினிஸ்டர் பண்ணமோ miraculous change happened within 72 hours. ஆனா ரெக்கார்ட்ல பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி within 72 hours நம்மளுக்கு உடம்புல சேஞ்சஸ் காட்டுது. ஆவரேஜ் இஸ் 72 hours. 72 hours நாங்க அந்த சேஞ்சஸ் டிடெக்ட் பண்ணலாம். அண்ட் நம்மளுக்கு வேணும்னா சயின்டிபிக்கா நாங்க பயோவெல்ல கூட அவங்க ரிப்போர்ட்ஸ் எடுத்துட்டு அந்த கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் அதுவும் இல்லைன்னா லேப் ரிப்போர்ட் மூலமா கூட நாங்க இதை ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் அட்வான்டேஜஸ் வாட் வி ஹவ் சீன் இன் ஹெல்த் பார்ட் ஆஃப் இட். பிளான்ட் கிங்டம்ல அக்ரிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா யூஎஸ்ல நிறைய அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர் அண்ட் அக்ரிகல்ச்சர் சிஸ்டம்க்கு இந்த யூனிட்டை யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் இதோட டேட்டா கம்ப்ளீட்லி உங்களுக்கு polaclab.com இந்த வெப்சைட்ல டாக்டர் கிரால்ட் பொலாக் அவங்க எல்லா ரிசர்ச் ரிப்போர்ட்ஸுமே போட்டிருக்காங்க. உங்களுக்கு யாருக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க படிச்சு பார்க்கலாம். And definitely the yield has improved way beyond 25 to 45% easily. So these are some of the advantages of easy water, sir. Okay, very good. Okay. There any question? இல்ல ஓகேவா? ப்ராடக்ட் அவ்வளவுதான். The product explanation அவ்வளவுதான் இல்லையா? வேற ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கா about this product? I think almost you are covered for domestic as well as other agriculture and other things. அது எப்படி டெஸ்டிங், அது எப்படி ப்ரூவ் பண்றோம்ன்றது எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க ஆல்மோஸ்ட். ராஜேஷும் வந்து அந்த டிவைஸ் வந்து ரெண்டு விதமா காட்டிருக்காரு. ஒன்னு வந்து பென் சைஸ் இருக்கு, இன்னொன்னு வந்து கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு. அது ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம், அது என்ன பண்ணும்? ஹலோ சார் இருக்கீங்களா சார்? யாரை கேக்குறீங்க சார்? உங்களதான் சார். குருராஜ் சார், நீங்க இப்போ அந்த ராஜேஷ் வந்து ரெண்டு டிவைஸ் காட்டினாரு. ஒன்னு பென் சைஸ் காட்டினாரு, ஒன்னு பெரிய சைஸ் கொஞ்சம் யூஸ் சைஸ் ஒன்னு காட்டினாரு. ரெண்டு எதுக்கு யூஸ் பண்ணலாம் டிவைஸ்? சார் அந்த பென் சைஸ் காட்டினாங்களே சின்ன யூனிட், அது ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். ஓகே, வெரி குட். இட் கேன் பி யூஸ்ட். இல்ல அத நாங்க ஃபில்டர்ல டைரக்ட்டா ஃபிட் பண்ணிக்கலாம், இல்ல ஹேண்ட் ஹெல்ட் யூனிட்டா நாங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நானு எவ்ரி சிட்டிஸ் நான் போயிட்டு இருக்கேன், நான் டெமோஸ் கொடுத்துட்டு இருக்கேன். அங்க எந்த தண்ணி கிடைக்குமோ அந்த தண்ணியை நானு யூனிட் மூலமா பாஸ் பண்ணிட்டு குடிச்சிருவேன். சோ நம்மளுக்கு த்ரோட் இன்ஃபெக்ஷன்ஸ் எங்குமே வராது. சரிங்களா? அத நாங்க இல்ல ஃபில்டர்ல போட்டுக்கலாம், இல்ல ஹேண்ட் ஹெல்ட யூஸ் பண்ணிக்கலாம்.
ரெண்டாவது பெருசு யூனிட் என்ன காட்டினாங்க, அது ஃபுல் ஹவுஸ் யூனிட். நம்ம கம்ப்ளீட் ஹோம்க்கு வீடுக்கு கம்ப்ளீட் என்ன பாயிண்ட் ஆஃப் என்ட்ரி சொல்றோம், எங்க தண்ணி வரமோ என்ட்ரி ஆகுமோ வீடுக்கு, அந்த ஏரியால நாங்க அதை பிக்ஸ் பண்ணிட்டு போறோம். ஸோ டோட்டல் ஹவுஸ் இஸ் கவர்ட் வித் ஈஸி வாட்டர் நவ். கம்ப்ளீட்டா அதை கம்ப்ளீட் நீங்க யூட்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வேர் எவர் த வாட்டர் இஸ் பீங் யூஸ்ட் இன் த ஹவுஸ், யூ ஹேவ் த பெனிஃபிட் ஆஃப் ஈஸி வாட்டர். எஸ் சார் சொல்லுங்க சார், எனக்கு ஏதோ அன்மியூட் பண்ணிருந்தீங்க. ஆமா சார், அந்த யூனிட் காட்ட சொல்லி மறுபடியும் பிரேக் ஆயிடுச்சு. யூனிட் அந்த காமிக்கிறேன் சார், ஏதோ காமிக்கிறேன். இந்த பெரிய யூனிட் சின்ன யூனிட்டா சார்? பென் சைஸ், அந்த பென் சைஸ்ல இருக்கு இல்லையா ட்ரிங்கிங் வாட்டருக்கு யூஸ் பண்ற யூனிட், அத முதல்ல காட்டுங்க. ஸ்மால் யூனிட், ஸ்மால் யூனிட். ஓகே இந்த காமிக்கிறேன். சார் இது வந்து ஸ்மால் யூனிட் இல்லையா? இதான் சார் ட்ரிங்கிங் வாட்டருக்கு யூஸ் பண்றது. ஸ்மால் யூனிட், ஸ்மால் யூனிட் ட்ரிங்கிங் வாட்டர் யூஸ் பண்றது. திஸ் இஸ் ஆல்டர்னேட்டிவ் ஃபார் மெமரிங் ஃபில்டர். ஓகே ரைட். ஓகே தென் நெக்ஸ்ட் அடுத்து மெகா சைஸ் பெரிய யூனிட் காமிக்கணுமா? ஆமா மெகா சைஸ். ஓகே ரைட். ஓகே பிரேம் அந்த பெரிய மிஷின் எடுத்துக்கலாம். பெரிய மிஷின் ஓகே. எஸ் பிரேம் குமார், நீங்க யூ வாண்ட் டு டாக் சம்திங்? ஐ திங்க் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க, நீங்க வேணா பேசலாம். எஸ் சார். ஓகே பிக் யூனிட் சார். ஓகே காட்டுங்க, கேமரா கிட்ட கூட. ரைட். ஓகே டன். ஓகே குருராஜ் சார், வேற ஏதாவது சொல்ல வரீங்களா? Yeah, I can take up some questions, sir. ஓகே. நீங்க வேற ஏதாவது டெக்னிக்கலா இந்த சம்பந்தப்பட்ட क्वेश्चन தான் நீங்க பேசலாம். நான் உங்க எல்லாருக்குமே உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். யாருக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். ஓகே ரைட். பிரேம் குமார். ஓகே பேசலாம். சரி கேக்குதா? யாராவது क्वेश्चन கேட்க விருப்பம் இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் அன்மியூட் பண்றேன். ஓகே சொல்லுங்க பிரேம் குமார். என்ன சொல்றேன் சார்? பிரேம் குமார் சரி ரைட். வேற ஏதாவது क्वेश्चन தான் நீங்க கேட்கலாம். நீங்க क्वेश्चन கேட்கறதா இருந்தா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் உங்களை அன்மியூட் பண்றேன், நீங்க கேள்வியை கேட்கலாம். மிஸ்டர் குருராஜ் இஸ் தேர். டெக்னிக்கலா ஏதாவது உங்களுக்கு கைடன்ஸ் வேணும், டவுட் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் வேணும்னா யூ வில் கிவ். எதுவும் क्वेश्चन இல்லையா? நோ மோர் क्वेश्चंस இல்ல? அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு புரிஞ்சு? ஓகே லூயிஸ். ஓகே எஸ், நான் அன்மியூட் பண்றேன் சார், நீங்க பேசலாம். ஓகே சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். இப்போ இது எதுல ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணோம் சார்? இது நம்ம ஆல்ரெடி நம்ம வீட்டில் வந்து ஆர்ஓ யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் சார். ஸோ அதுலேயே ஃபிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணாங்களா, இல்லை நம்ம இது தனியாக வச்சு யூஸ் பண்ணுவோம் சார், வாட்டர் இதில் ஃபில்டர் பண்ணி? ஓகே குருராஜ் சார். ஓகே, இந்த யூனிட் உங்க வீட்ல என்ன ஆர்ஓ யூனிட் இருக்கு அந்த யூனிட்லயே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், வேற தனி யூனிட் தேவையில்லை. தனி யூனிட் தேவையில்லை. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகேவா? ஓகே சார், தேங்க்யூ. ஓகே நெக்ஸ்ட். ஓகே எஸ் மிஸ்டர் ராபர்ட், யூ கேன் ஆஸ்க் நவ. நான் உங்களை அன்மியூட் பண்றேன் சார், நீங்க பேசலாம். யூஸ் பண்ணனும். ஓகே ரீப்ளேஸ் பண்றது. சொல்லுங்க சார். இந்த கேட்ரேஜ் எவ்வளவு நாளைக்கு ஒருக்கா ரீப்ளேஸ் பண்ணனும்? வெரி குட் क्वेश्चन சார். இது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ இருக்கு அண்ட் லைஃப் டைம் ப்ராடக்ட் சார். இது ரீப்ளேஸ்மென்ட் தேவையில்லை. ஓகே சார், தேங்க் யூ சார். ரைட். ஓகே டன். நெக்ஸ்ட். அடுத்து நீங்க நிறைய கேள்வி கேட்டாதான் உங்களுக்கு பதில் கிடைக்கும். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை சொல்லியிருக்கோம், இது எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்றது நீங்க கேட்கிற கேள்வி வச்சுதான். பிரேம்குமார் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசல. கார்த்திகேயன் எஸ். ஓகே
எஸ் கார்த்திகேயன், உங்கள்ட்ட அட்மிட் பண்றேன், நீங்க பேசலாம். சார் மிஸ்டர் குருராஜ், எஸ் சார். இது எவ்வளோ இது ஒரு 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 ஒன் டேக்கு எத்தனை லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து we can do it, the small one and bigger one? Okay, see, it is all designed based on the pipe size of the particular equipment. இப்போ நீங்க ஆர்ஓல இதை யூஸ் பண்றீங்கன்னா அந்த ஆர்ஓவோட பைப் இன்புட் பைப் என்ன இருக்கு அதுல தான் அதை வச்சுக்கிட்டு தான் இந்த யூனிட்டை டிசைன் பண்ணிருக்காங்க. அட் த சேம் டைம் வீட்டுக்கு நீங்க பாத்தீங்கன்னா டொமெஸ்டிக் நீங்க பாத்தீங்கன்னா டொமெஸ்டிக்ல என்ன பைப் போயிருக்கு அந்த பைப்போட சைஸ் எடுத்துட்டு அதுல வரப்போற நம்மளுக்கு என்ன ப்ரெஷர் குறையும் அதெல்லாம் சயின்டிபிக்கா கால்குலேட் பண்ணிட்டு அதுக்கு தான் இந்த டிவைஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த யூனிட்ல அன்லிமிட்டெட் வாட்டர் கேன் பி ப்ரொசஸ்ட். இதுக்கு ஒரு லிமிட் இல்லை, இவ்வளவு வால்யூம் மேக் பண்ணணும் அப்படியெல்லாம் லிமிட் கிடையாது. அன்லிமிட்டெட் வாட்டர் இதுல ப்ரொசஸ் பண்ணலாம். ஸோ அட் த சேம் டைம் ஃப்ளோ ரேட் நீங்க கேட்டீங்கன்னா ஃப்ளோ ரேட்டு இதுக்கு யூனிட் போட முன்னால என்ன இருந்ததோ அதே சேம் ஃப்ளோ ரேட் தான் இருக்கும், ஃப்ளோ ரேட்டு மாறாது. ஆனா ப்ரெஷர் நீங்க கேட்டீங்கன்னா ப்ரெஷர் ஒரு 5 to 10% இது ஃப்ளோ ஆஃப் வாட்டர்ல ப்ரெஷர் குறைஞ்சிடும். ஸோ திஸ் இஸ் த ஹோல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃப் த ஃப்ளோ ஆஃப் வாட்டர். Okay, thank you. The point is what na, like normally when the RO போட்டோம்னா we have that some portion of the water will be wasted. I mean that is not consumable சொல்வாங்க இல்லையா, அது எப்படி இதுல? சார் இதுல என்ன ஆகும், ஆர்ஓல எதுக்காக அது வருதுன்னா because you are removing something from the water. ஆர்ஓ மெம்பரேன் தனியா பிரிஞ்சு வச்சிடும். உங்களுக்கு குடிக்க தண்ணி எது வேஸ்டேஜ் வாட்டர் எதுன்னு செப்பரேட் பண்ணும். ஆர்ஓ மெம்பரேனோட வேலை அதுதான். அதனால உங்களுக்கு அந்த வேஸ்டேஜ் வாட்டர் வருது. இங்க இந்த யூனிட்ல வாட்டர் தண்ணியோட என்ன சர்ஃபேஸ் இருக்கு, தண்ணியோட என்ன ஸ்கோர் இருக்கு, அதுல தான் பைஃபர்கேஷன் ஆகும், அதுல தான் சார்ஜஸ் ஃபார்ம் ஆகும். அதனால இங்க பிரிஞ்சிருது ஒன்றும் இல்லை. வேஸ்ட் வாட்டரு ட்ரிங்கபிள் வாட்டர்னு ஒன்றும் வராது. இதுல வேஸ்டேஜ் வாட்டர் வேஸ்டேஜ் இஸ் ஜீரோ டிராப் வாட்டர் வேஸ்டேஜ் தான் நாங்க சொல்றோம். வர டிராப் தண்ணியும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது. What about that using, I mean the point is what is the price of the smaller one or something இதோ இருக்கு இல்லையா, what is the price of the smaller one? price பத்தி எல்லாம் இளங்கோவன் சார் இல்ல ராஜேஷ் சார் பேசுவாங்க. டெக்னிக்கலா எதனா क्वेश्चन இருந்தா என்கிட்ட கேளுங்க. Yeah, right, okay, just ask it out of curiosity only. Okay. Yeah, sure. Okay. We'll cover in the last. Okay, and one final question, that one we can in replace பண்ணி தான் போடணுமா? RO வாட்டருக்கு ரீப்ளேஸ் பண்ணி தான் போடணும் இல்லையா நீங்க? Like in case I want to install this. If you are having a source water less than 500 ppm, according to BIS 10500 drinking water standards, அங்க RO தேவை இல்லை, RO membrane தேவை இல்லை. ஆனா above 500 ppm இருந்தா அவங்க RO membrane போட்டுக்கலாம். But the problem with RO membrane is, as இளங்கோவன் sir told, அது ஒரு டெட் வாட்டரா தான் கொடுக்கும். அதுல அந்த வாட்டர்ல லைஃப் இருக்காது. ஆஸ்மோட்டிக் ப்ரெஷர் ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்றோம் அது இருக்காது. அண்ட் அட் த சேம் டைம் அது என்ன அப்சார்ப்ஷன் ரேஷியோன்னு நாங்க சொல்றோம், பயோ அவைலபிலிட்டி என்ன சொல்றோம், அந்த பயோ அவைலபிலிட்டி இருக்காது. அந்த பயோ அவைலபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு தான் நாங்க ஈஸி வாட்டர் யூனிட் யூஸ் பண்றோம். ஸோ வெதர் இட் இஸ் RO you are using the membrane or you are not using the membrane, the easy water unit is going to be beneficial. நம்மளோட ஃபோக்கஸ் என்ன இருக்கு, அந்த ஃபோக்கஸ் மட்டும் less than 500 ppm source water எங்க இருக்கு அங்க RO membrane bypass பண்ணிட்டு இந்த யூனிட்டை ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் நாங்க பார்த்திருக்கோம். So you are going to replace, I mean you are going to replace சொல்லலாமா? in case of அதாவது RO க்கு பதிலா இது போடுறது பெட்டர் அப்படிங்கறீங்க இல்லையா? சார் RO க்கு பதிலான்னு நாங்க சொல்ல முடியாது, ஏன்னா இது RO இல்ல. it is not an alternative for RO. RO membrane எங்க 500 ppm க்கு இருந்தா அங்க RO membrane bypass பண்ணிட்டு இந்த யூனிட்டை ஃபிக்ஸ் பண்றோம். So it is not going to reduce the TDS, but the taste of the water நிச்சயமா சேஞ்ச் ஆகும், டெஃபினட்டா சேஞ்ச் ஆகும். and that is 100% sure. So நாங்க கஸ்டமருக்கு டெமோ கொடுக்கப்பவே அவங்களுக்கு டேஸ்ட் காட்டுறோம். ஸோ பிஃபோர் வாட்டர் சோர்ஸ் வாட்டர் என்ன டேஸ்ட் இருக்கு அண்ட் இந்த யூனிட்ல பாஸ் ஆனப்போ டேஸ்ட் என்ன இருக்குன்னு, palatability, spreadability, wettable property, absorptive ratio, இது எல்லாமே இந்த ஈஸி வாட்டர்ல இன்க்ரீஸ் ஆயிடும். Okay, sir. Thank you for your Okay, thank you Karthi. Thank you so much. Yeah, thank you.
சார் அடுத்து வேற யாரும் வரீங்க சார்? நீங்க இன்ஸ்ட்ருமெண்ட் நேம் தான் இருக்காங்க, நான் அட்மிட் பண்றேன். ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே. வணக்கம் சார். சார் டெக்னிக்கலாக வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னாங்க ஏதோ ஒரு கேஸ் ஒன்று போயிட்டு இருக்கு ஹைகோர்ட்ல. அது இப்போ கோவிட்னால வந்து அதை டிலே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எகென்ஸ்ட் என்ஜிடி எகென்ஸ்ட் இந்த மெம்பரேன் ஃபில்டர் பற்றி, அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக வேணும். இன்னொன்று, இது இப்போ இந்த ப்ராடக்டை நம்ம விற்கிறோம்னா ஹூ ஆர் ஆல் தி டார்கெட் ஆடியன்ஸ்? இப்போ உப்பு தண்ணி நிறைய இருக்கிற இடத்துல விற்றோம்னா விற்கிற மாதிரி இருந்ததுன்னா, ஏன்னா நிறைய இடங்கள்ல அங்கே உப்பு தண்ணி தான் நிறைய இருக்கு. எங்களோட டவுனை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய உப்பு தண்ணி இருக்கிற இடம் தான் இருக்கு. எந்த டவுன் உங்களுக்கு? திருச்சியில் சார். ஓகே ஓகே ஓகே. இப்போ அந்த ஏரியால வந்து டார்கெட் ஆடியன்ஸ் அவங்கள நம்ம வச்சு ஃபோக்கஸ் பண்ண முடியுமா? இது ஏன்னா இந்த பிபிஎம் வந்து சொல்றாங்க லெஸ் தென் 550 பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அதை மெஷர் பண்றதெல்லாம் எப்படி பண்றது? அது யார் பண்ணுவாங்க? கிட்டு மட்டும் விற்க முடியுமா, இல்லை அதை டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் கிட்ட விற்கணுமா? அந்த டீட்டெயில் கொஞ்சம் வேணும். ஓகே, டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஓ என்ஜிடியோட பேன் என்ன பண்ணிருக்காங்க, ஆர்ஓ மெம்பரைன்ஸ் ஃபார் லெஸ் தென் 500 ppm. இது உங்களுக்கு கூகுள்லயே கிடைச்சிடும். நீங்க கூகுள்ல போய் உங்ககிட்ட எல்லாம் ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கும், கூகுள்ல போய் என்ஜிடி ஆர்ஓ பேன் போடுங்க, உங்களுக்கு கம்ப்ளீட் சுத்தமா டாக்குமெண்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்துடும். அண்ட் ரெண்டாவது, சுப்ரீம் கோர்ட் ஹியரிங் கூட ஆயிருக்கு. சுப்ரீம் கோர்ட் கூட இந்த என்ஜிடி ஓட ரூலிங் அப்ஹெல்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா அப் டு 500 ppm ஓட தண்ணிக்கு ஆர்ஓ மெம்பரைன் போடுறது சட்ட விரோதம்னு கூட இப்போ டிக்ளேர் பண்ண போறாங்க. ரெண்டாவது விஷயம் நீங்க கேட்டீங்க, இப்போ நம்மளோட யூனிட் என்ன இருக்கு, உப்பு தண்ணிக்கு போடணுமா, யார் நம்மளோட டார்கெட் கஸ்டமர்ஸ் நீங்க கேட்டீங்க. பாருங்க சார், யாருக்கு ஹெல்த் நெசசிட்டி இருக்கோ, யாருக்கு இம்யூனிட்டி லோ இருக்கோ, யாருக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு மெடிக்கல் காம்ப்ளிகேஷன் இருக்கோ, மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கோ, அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்மளோட ஈஸி வாட்டர் இஸ் அ வெரி குட் சொல்யூஷன். ரெண்டாவது, உப்பு தண்ணி எங்க இருக்கு அங்க ஸ்கேலிங் நிச்சயமா இருக்கும். எங்க ஸ்கேலிங் பிரச்சனை இருக்கு அங்க எல்லாம் யூ கேன் பிச் இன் அவர் ஈஸி வாட்டர் ஃபார் த என்டையர் ஹவுஸ் பர்பஸ். ஸோ அதனால உப்பு தண்ணி மட்டும் இல்ல, ஹெல்த் இஷ்யூஸ் எங்கெங்க வருது அண்ட் ஸ்கேலிங் இஷ்யூஸ் எங்கெங்க வருது அங்க எல்லாம் சார் நீங்க நம்ம ஈஸி வாட்டரை பிச் பண்ணலாம். ஓகே ஓகே, thank you. How do I measure 550 pm? அது less than இருக்கு இல்ல? ஓகே, அதுக்கு சார் தனியா ஒரு you will get what is called as a TDS meter ன்னு உங்களுக்கு கிடைச்சிடும். அது அமேசான்லயே கிடைச்சிடும். அரௌண்ட் 400 to 500 rupees அதோட காஸ்ட். யூ கேன் ஜஸ்ட் டேக் இட் இன் லோக்கல் மார்க்கெட்லயும் உங்களுக்கு கிடைச்சிடும் TDS மீட்டர்னு. அதை எடுத்துட்டு போய் தண்ணியில வச்சா போதும், அதே காட்டுறோம் உங்களுக்கு எவ்வளவு ppm தண்ணி இருக்குன்னு. அண்ட் ஆல்வேஸ் சார் நீங்க சொல்றது கரெக்ட், டெஸ்ட் பண்ணிட்டு கொடுக்கறது நல்ல வேலை. தட் இஸ் த பெஸ்ட் பாசிபிள் வே ஆஃப் செல்லிங் த ப்ராடக்ட். டெஸ்ட் பண்ணிட்டு கொடுக்கறது தான் பெஸ்ட். அதனால உடம்புக்கு டெஸ்ட் பண்ணோம்னா பயோவெல் இருக்கு என்னங்க சார், தண்ணிக்கு டெஸ்ட் பண்ணோம்னா TDS மீட்டர் இருக்கு. அதை விட்டு கூட அதோட கூட வீட்டுல நாங்க போய் பாயிலிங் டெஸ்ட் பண்ணலாம், குக்கிங் டெஸ்ட் பண்ணலாம், வாஷிங் டெஸ்ட் பண்ணலாம், சோப்பு டிடர்ஜென்ட் டெஸ்ட் பண்ணலாம், சொப்பனிஃபிகேஷன் டெஸ்ட் பண்ணலாம், நிறைய டெஸ்ட் இருக்கு. அது எல்லாம் நீங்க எப்போ சைன் அப் பண்றீங்க அந்த டைம்ல நாங்க உங்களுக்கு ட்ரைனிங்ல கத்து கொடுத்துருவோம். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் வேற யாராவது? வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா டெக்னிக்கலா? நம்ம அடுத்தது போயிடலாம். சரி, ரைட், ஓகே. ராஜேஷ், வாட் இஸ் தி MRP ரேட்? ஓகே, இப்ப பிரைசிங் போய்டுவோம். இந்த என்ன பிரைசிங்ன்றது சார் சொல்லுங்க சார். சரி, இந்த கன்சியூமருக்கு என்ன ரேட் நீங்க கொடுக்குறீங்க இந்த ஸ்மால் யூனிட்? சார் சொல்லுங்க சார். MRP ரேட், பிரைஸ். The small unit MRP rate is 11,000 rupees, sir. 11,000 including GST, yeah? Including GST, the small unit rate is 11,000 rupees. Okay, right. And the big unit வந்து? Sir? Big unit, பெருசா இருக்குல்ல? Big unit. ஆமா.
big unit, different size of the unit cost. Okay, right. Okay. Actually, from starting from 20,000 to 1,50,000, sir. Okay, right. Okay. Depends on the pipe size. Okay. Different PVC cost is below 1 lakh. In stainless steel, 1 lakh and above, sir. Okay. SS unit. Okay. SS unit is surgical stainless steel. It's a lifelong, the product uses a lifelong, sir. Okay. UPVC unit is life is 15 years. Okay. UPVC life is 15 years. Okay. Okay, sir. Thank you. Right. Thank you. இப்போ நம்ம வந்து கமர்ஷியல் பேசலாம். இந்த பிசினஸ் என்ன பெனிஃபிட், நீங்க எப்படி இதுல வந்து சைன் அப் பண்றது என்ன இதுன்றதை பத்தி நான் இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்க போறேன். இப்போ let us talk about ஒரு ப்ராடக்ட் எடுத்துப்போம். once you get familiar then you can go to second product. ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்மால் யூனிட் இருக்கு இல்லையா, ட்ரிங்கிங் வாட்டருக்காக. ஏன்னா அதுதான் வந்து மார்க்கெட் சைஸ் ரொம்ப ஹியூஜ். ஃபர்ஸ்ட் அல்ல இன்னொன்று இதில் நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ட்ரைனிங்கும் உண்டு. அப்போ அந்த ப்ராடக்ட் ட்ரைனிங்கை நீங்கள் அட்டன் பண்ணிட்டா இந்த ப்ராடக்ட் நாலேஜ் வந்துடும். கஸ்டமர்கிட்ட நீங்கள் கன்சியூமர்கிட்ட நீங்கள் சேல் பண்ணும்போது எந்த மாதிரி அப்ஜெக்ஷன் வந்தாலும் அது எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னா டெக்னிக்கலாக எப்படி வந்து அவங்களுக்கு பதிலை கொடுக்குறது, அப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் யூ சைன்ட் அப் தென் யூ வில் பி கிவன் ட்ரைனிங் செப்பரேட்லி. சரி, சைன் அப் பண்ணுறதுக்கு என்ன சரி இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் நான் இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த பொருளை எப்படி சார் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுப்பீங்க அப்படின்னா தேர் 2 மெத்தட்ஸ். ஒன்று வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா யூ கேன் ரெஃபர் சம்படி. சார் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் இது மாதிரி நான் ஒருத்தர் வாங்குறாங்க, நான் வந்து அவங்ககிட்ட வாங்கி கொடுக்க நீங்க ரெஃபர் பண்றேன், நீங்க சப்ளை பண்ணுங்க அப்படின்னா அந்த ரெஃபரன்ஸ் மூலமா யூ வில் கெட் 15% உங்களுக்கு வந்து கமிஷன் அந்த அடிப்படையில் கொடுக்கலாம். 1. ரெண்டாவது இல்ல சார் நான் ஒவ்வொன்றுத்துக்கும் வாங்கி கொடுத்துட்டு வாங்க முடியாது, நான் ஒரு வாங்கிக்கிறேன் அப்படின்னாக்கா யூ கேன் பை அட்லீஸ்ட் மினிமம் 10 கிட்ஸ். ஏன்னா ஒரு கிட் வந்து 11,000 உங்களுக்கு வந்து எம்ஆர்பி ரேட்ல கொடுத்துட்டு அதுக்கு இன்னும் டீலர் பிரைஸ், அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர், நீங்க ஒரு பிசினஸ் அசோசியேட்டா வந்துட்டா கண்டிப்பா உங்களுக்கு இது வெறும் கமிஷன் 15%னா ஒன்ஸ் யூ பிகம் பிசினஸ் அசோசியேட் அதை விட அதிகமா உங்களுக்கு வரதுக்கு 30% வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் நீங்க சைன் அப் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் மோர் பிரைஸ். கிட்டத்தட்ட ஆவரேஜா ஒரு பீஸுக்கு ஒரு நாளைக்கு ஒரு பீஸ் நீங்க செல் பண்ண விட ஒரு மாசத்துக்கு 30 பீஸ்னா கண்டிப்பா உங்களால 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் கமர்ஷியல் டேர்ம்ஸ். இதுல வந்து வேற ஒண்ணு என்ட்ரன்ஸ் இல்லை, பை அண்ட் செல், அவ்வளவுதான். நீங்க ரெஃபர் பண்றீங்க, யூ டேக் கமிஷன். நீங்களே வந்து ஒரு 10 கிட்டு வாங்கிட்டு அதை வாங்குங்க, அதுக்கு பே பண்ணிட்டு வாங்கிடுங்க, தென் யூ செல் இந்த எம்ஆர்பி ரேட்டு, இந்த ரேட்டுக்கு நீங்க செல் பண்ணலாம். இதுதான் வந்து ஃபைனலா வந்து எப்படி இதை வந்து கொண்டு போக போறோம் அப்படின்றது. இன்னும் ப்ராடக்ட்ல உங்களுக்கு இன்னும் நாலேஜ் ஃபர்தரா வேணும், அது சம்பந்தப்பட்ட ப்ரௌச்சர், அது சம்பந்தப்பட்ட டீடைல்ஸ் எதாவது வேணும்னா இப்போ நான் இந்த சாட் பாக்ஸ்ல ஒரு மேடம் இந்த சாட் பாக்ஸ்ல மறுபடியும் போடுங்க. மேடம் இருக்கீங்களா? ஓகே, இந்த சாட் பாக்ஸ்ல ஏற்கனவே போட்டிருப்பாங்க ஒரு லிங்க். அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா குரூப்ல வந்துடுவீங்க. அந்த குரூப்ல வந்து நாங்க இந்த ப்ராடக்ட் டீடைல்ஸ் எல்லாமே, இந்த பிரைசிங் எல்லாமே அங்க போட்டுருவோம். யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு இங்க கூட சொல்ல தேவையில்ல, குரூப்ல இருந்து எஸ் ஐ எம் இன்ட்ரெஸ்டட் டு பிகம் பிசினஸ் அசோசியேட் அப்படின்னு போட்டு என்ன பண்ண போறீங்க, யூ வாண்ட் டு ஒர்க் ஃபார் கமிஷன் ஆர் பிசினஸ் அசோசியேட்டா பண்ண போகலான்றது சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபர்தரா நம்ம வந்து we can deal. ஏன்னா மார்க்கெட்ல தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட், அதுவும் ஹெல்த் ப்ராடக்ட், வெல்னஸ் ப்ராடக்ட், இதுக்கு எல்லா எவிடன்ஸும் இருக்கு. இப்போ மிஸ்டர் குருராஜ் ஃபுல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. மிஸ்டர் ராஜேஷ் வந்து சோன் இஸ் ப்ராடக்ட். ஏன்னா இந்த இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ, லைன் கரெக்டாக கிடைக்கல, அவரு டிராவல் இருந்தாலும் அவரால் பண்ண முடியல ப்ராடக்ட். அவர் வந்து உங்களுக்கு ப்ரெசன்டேஷன்லாம் போட்டு பிபிடிலாம் ரெடி பண்ணி வச்சிருந்தோம். பட் திடீர்னு ஒரு எமர்ஜென்சியால அவர் வந்து பெங்களூருக்கு வந்துட்டாரு, அது டிராவலில் இருக்காரு, அதனால பிபிடிலாம் போட்டு உங்களுக்கு காட்ட முடியல. எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃபார் தட். பட் கூடுமான வரைக்கும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி உங்களுக்கு என்ன நாலேஜ்ன்றதை கொடுத்துருக்கோம். பட் ஒன்ஸ் யூ சைன் அப், அதுக்கு நீங்கள் எதுவும் பே பண்ண வேண்டியதில்லை, நீங்கள் ப்ராடக்ட்டை தான் வாங்குவீங்க. நீங்கள் எதுவும் லைசன்ஸ் ஃபீ இல்லை நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் அது மாதிரி ஏன்னா இந்த கொரோனா சுச்சுவேஷன் அப்ஜெக்டிவ் என்னன்னா இந்த கொரோனா பீரியட்ல மார்க்கெட்ல இருக்கிற ஒரு பெரிய டிமாண்ட் வெல்னஸுக்கு இந்த ஒரு ப்ராடக்ட் இருக்கு. அதே சமயத்துல பணம் சம்பாதிக்கணும், ஒரு பிஸ்னஸ் வேணும், ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ண முடியாது. அப்போ இதை என்ன பண்ணலாம், சிறுக கூட நீங்க வாங்கி கூட என்ன பண்ணலாம், மினிமம் 10 யூனிட் வாங்கி கூட நீங்க அதை மாதிரி நீங்க பிசினஸ் பண்ணா ஒரு நாளைக்கு 1 யூனிட் வித்தாலே ஒரு மாசத்துக்கு உங்களால கண்டிப்பா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இன்கம் எடுக்க முடியும். வித் ஸ்மால், இந்த ஒரு 10 கிட்டு தான்.
நீங்க என்ன உங்களுக்கு பிரைஸ் டிக்ளேர் பண்றாங்களோ உங்களுக்கு ஒரு பிசினஸ் அசோசியேட்டுக்கு பண்ணுவோம். அதுக்கு ஒரு MOU எல்லாம் கூட போட்டுக்கலாம். இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா இந்த கமர்ஷியல் டைம்ஸ்ல ஒரு ஃபர்தர் சைன் அப்ல ஏதாவது டவுட் இருந்தா யூ கேன் ஆஸ்க் நவ. ஐ வில் ஆன்சர் யூ. ஸ்ரீராம் நீங்க கை தூக்கி இருக்கீங்க. ஐ திங்க் நீங்க ஏதோ பேச விரும்புறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ரீராம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க. நான் உங்களுக்கு அட்மிட் பண்றேன். நீங்க பேசனா பேசலாம். சார் ஒன்றும் இல்லை. ஸ்மால் பீஸ் 11,000 சொல்றீங்க. 3 பீஸ் எவ்வளோ சார்? ராஜேஷ் அந்த பிக் ஒன் எவ்வளோ? இந்த டிஃபரண்ட் சைஸ் இருக்கு ரேஞ்சிங் ஃப்ரம் ராஜேஷ் அந்த சைஸ் ரேஞ்சிங் ஃப்ரம் ஓகே ராஜேஷ் உங்களை அட்மிட் பண்ணிருக்கேன். ராஜேஷ் உங்களை அட்மிட் பண்றேன். பிக் யூனிட் கேட்டார் இல்லையா சார்? பெரிய யூனிட் கேட்டார். ஆமா 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 பிக் யூனிட். ஹலோ கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே. பிக் யூனிட் வந்து பிக் யூனிட் வந்து 1 inch 1.5 inch 2 inch அப்படி பிரைஸ் வந்து அந்த இன்ச் டிஃபர் ஆகுது. ஸோ ஸ்மால் யூனிட் 3/4 inch வந்து பாத்தீங்கன்னா 19,000 அந்த ரேஞ்ச் வரும். 1 inch வந்து அரௌண்ட் 30,000 வரும். 29,975 வரும். ஸோ 1.5 inch அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து டிஃபர் ஆகும். ஓகே நான் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணிடுறேன். உங்களுக்கு ஏன்னா வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை. பட் உங்களுக்கு ப்ராடக்ட் டீட்டெயில தெளிவா போட்டு உங்களுக்கு என்ன சைஸ் என்ன யூசேஜ் அதனுடைய MRP ரேட் என்ன உங்களுடைய ரேட் என்னன்றது எல்லாமே நம்ம அதுல வந்து உங்களுக்கு தனியா ஒரு பிரைஸ் லிஸ்டே உங்களுக்கு அனுப்பிச்சிடுறேன். நீங்க அதை பாத்துங்க குரூப்ல. நல்லது. थैंक यू. ஓகே தேங்க் யூ. ஓகே வேற யாராவது? ஸோ உங்களுக்கு ப்ராடக்டை பத்தி சொல்லியாச்சு. எந்த அளவுக்கு அது டிமாண்ட் இருக்குன்னு சொல்லியாச்சு. அதனுடைய பெனிஃபிட் என்னன்றதும் சொல்லியாச்சு. நீங்க இதை பிசினஸா பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன டேர்ம்ஸ்ன்றதும் சொல்லியாச்சு. இது தவிர வேற ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? சார் எனக்கு கொஞ்சம் கன்வின்சிங்கா வேணும் சார். எனக்கு டிஃப்ரென்ஸ் முதல்ல தெரியல. எனக்கு ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ்க்கும் ஈஸி வாட்டருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது உங்க நம்பர் கொடுங்க. I will ask Rajesh to talk to you personally. ஓகே நான் அந்த குரூப்ல தான் சார் இருக்கேன். இல்ல குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க. பட் நீங்க இருக்கீங்களா? உங்களுக்கு இல்ல ஒண்ணு பண்றேன். அதுக்கு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ வேணா நான் போஸ்ட் பண்ண சொல்றேன். சரி சார். ஓகே. அந்த டெக்னிக்கலா அதாவது டிஃபரன்ஸ் பிட்வீன் உங்களுடைய டெக்னிக்கல் டவுட் இருக்கு இல்லையா? ஆமா. இது சம்பந்தமா வீடியோ இருக்கு. அப்புறம் அதுக்கு சம்பந்தமா லிட்டரேச்சர் இருக்கு, டெக்ஸ்ட் இருக்கு. இது எல்லாமே அந்த குரூப்ல நான் போஸ்ட் பண்றேன் பாத்துங்க. ஏன்னா எல்லாமே வந்து டிசைன் தான் எல்லாம் டிசைன் பண்ணியிருக்கு. அது எல்லாமே உங்களுக்கு போஸ்ட் பண்ணா அதுல பாத்துங்க டெக்ஸ்டா. சரி சார். ஓகேவா? யூ கன்வின்ஸ் நீங்க ஃபுல்லா கம்ப்ளீட்டா நாலேஜ் நீங்க இத பத்தி ஒரு அளவுக்கு ஐடியா எடுத்துட்டு அதுக்கப்புறம் then okay you can proceed further. இல்ல அதுக்காக தான் சார். அந்த ஒரு ஐடியாக்கு தான் கன்வின்சிங்கா முதல்ல கன்வின்ஸ் ஆயிட்டேன்னா ஐ கேன் கன்வின்ஸ் எனிபடி. இல்ல இப்போ Zoom மீட்டிங்ல ஏன்னா இது வந்து நம்ம பார்க்கல இல்லையா? ஒன்லி பேசுறோம், இன்னொன்னு கேமரால காட்டுறோம் ப்ராடக்ட்ட. டச் அண்ட் ஃபீல் வந்து இதுல இல்ல. டச் அண்ட் ஃபீல் அதல கொஞ்சம் வரும். ஓகே. இப்போ ஏதாவது டவுட் இருந்தாக்கா இப்போ வந்து நம்ம ராஜேஷ் வந்து நம்பர் போட்டுருக்காரு. அவர் நம்பர் கூட பர்சனலா ஃபோன் பண்ணலாம் நீங்க. அந்த நம்பர் நோட் பண்ணீங்க. சாட் பாக்ஸ்ல போட்டுருக்காரு பாருங்க. ஓகே சார் நான் நோட் பண்ணிக்கிறேன். ஆமா ராஜேஷ் வந்து சாட் பாக்ஸ்ல போட்டுருக்காரு. நீங்க அந்த நம்பரை நோட் பண்ணீங்க. நானும் வந்து குரூப்ல வந்து அவர் நம்பரை ஷேர் பண்றேன். உங்களுக்கு ஏதாவது டெக்னிக்கல் டவுட் இருக்கு, இன்னும் கிளாரிட்டி வேணும், கன்வின்ஸ் ஆகணும் அப்படின்னா யூ கேன் டாக் டு ஹிம் டைரக்ட்லி. அவர் இங்கதான் நம்ம ஈரோடு தான் அவரு. தமிழ்நாடு. குருராஜ் சார் வந்து கர்நாடகா மைசூர் ப்ரொடக்ஷன் சைடு. பட் இவர் வந்து சேல்ஸ் பாக்குறாரு, மார்க்கெட்டிங் சைடு. அதனால கண்டிப்பா உங்களுடைய டவுட்டை வந்து அவரால் 100% கிளியர் பண்ண முடியும். ஏன்னா ஃபீல்டில் அவர் இருக்காரு, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவர் பார்த்துருக்காரு. பார்த்துறதால கண்டிப்பா அவர் வந்து he will guide you. ஓகேவா? ராஜேஷோட நம்பர் வந்து நான் குரூப்ல ஷேர் பண்றேன். நீங்க அவர்கிட்ட டாக் பண்ணலாம். ஈவன் சாட் பாக்ஸ்ல போட்டிருக்காரு. நோட் பண்றாருன்னா நோட் பண்ணிக்கலாம். அப்படி நோட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன்னா ஒன்றும் பரவாயில்ல. நான் வந்து உங்களுக்கு நான் குரூப்லேயே ஷேர் பண்றேன். ஸோ மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு வேணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சாட் பாக்ஸ்ல இருக்கிற லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க.
குரூப்ல வந்துடுவீங்க. அந்த குரூப்ல நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் போடுவோம். ப்ராடக்ட் டீட்டெயில்ஸு, வேற ஏதாவது கேஸ் ஸ்டடி, வேற ரிப்போர்ட்ஸு, அதெல்லாம் நீங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேர் தெரியல, இன்ஸ்ட்ருமெண்ட் டிவைஸ் நேம் தான் இருக்கு. இஃப் யூ வாண்ட் டு டாக் யூ கேன் டாக். நான் உங்களுக்கு அன்மியூட் பண்றேன். இல்ல, ஓகே, ரைட், ஓகே. ஏதாவது டவுட் இருக்கா? மேடம், are you there? குரூப்ல போட்டீங்க இல்லையா? போட்டேன் சார். ஓகே ஓகே ஓகே, ரைட், வெரி குட், தேங்க்யூ வெரி மச். இது 1.5 மணி நேரம் பொறுமையா இந்த ப்ராடக்டை பத்தி அவளா கேட்டு, மிஸ்டர் குருராஜும் உங்களுக்கு வந்து சயின்டிஃபிக்கா மெடிக்கல் இதில் என்னென்னலாம் என்ன இஷ்யூ இருக்கு, எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்றத டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் கொடுத்தாரு. அவருக்கு ஒரு நன்றி. அப்புறம் மிஸ்டர் ராஜேஷ், அவர் வந்து ப்ராடக்டை வந்து உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண முடியல இந்த ஜூம்ல, பட் ஹவெவர் இஸ் ஏபிள் டு ஷோ இஸ் ப்ராடக்ட். நீங்களும் கேமரால ஓரளவுக்கு பார்த்துட்டீங்க. என்னதான் இருந்தாலும் நமக்கு டச் அண்ட் ஃபீல், தொட்டு பார்த்து அதை பார்க்கும்போது தான் நல்லா இருக்கும். பட் இந்த பிக்சரு, இந்த மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் குரூப்ல ஷேர் பண்ணும்போது யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்தர் மோர். ஸோ ப்ரைஸிங்க ரொம்ப எக்கனாமிக்கல் ப்ரைஸ் தான். இது நல்ல ரேட் இருக்கு. கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் டெஃபினட்டா பண்ணலாம். நீங்க ஃப்ரீலான்ஸாவே பண்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு, பண்ணலாம். இந்த வாய்ப்பு எதுக்காக நான் கொடுக்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த பீரியட்ல வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்கம் இருந்தா பத்தாது, இன்னொரு இன்கம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்றதால, அதுல மார்க்கெட்ல டிமாண்ட், ஏதோ ஒரு பிசினஸ் பண்றதை விட மக்களுக்கு தேவையான, அதுவும் இந்த காலகட்டத்துக்கு தேவைப்படுற ஹெல்த்தி ப்ராடக்ட், வெல்னஸுக்கு ரொம்ப முக்கியமா எல்லாருக்குமே தேவைப்படுறது தண்ணி. தண்ணி குடிக்கிறவங்க அத்தனை பேரும் யூஸ் பண்ணா உடல் ஆரோக்கியமா இருக்கும். அப்போ மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப டிமாண்ட் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ கண்டிப்பா நம்மளால வந்து இந்த ப்ராடக்ட்டை நல்லா ஈஸியா நம்ம வந்து புஷ் பண்ண முடியும். அந்த புஷ் பண்றதுக்கு என்னன்னா, முதல்ல அவங்க மக்கள்கிட்ட, நீங்க கன்சியூமர் கிட்ட இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுன்றது டெமோ கிளியரா காட்டி கன்வின்ஸ் பண்ணி யூ கேன் செல் திஸ் ப்ராடக்ட். கன்வின்ஸ் இல்லை, ப்ராடக்டுடைய என்ன பெனிஃபிட் இருக்கு, எந்த ஹெல்த் பெனிஃபிட், வெல்னஸுக்கு எப்படி சப்போர்ட் பண்றது அப்படின்றத சொல்லி பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்களோ, யாரெல்லாம் பிசினஸ் அசோசியேட்டா வரீங்களோ, நான் ஒரு கூகுள் ஃபார்மும் உங்களுக்கு போடுறேன், அதை ஃபில் பண்ணி கொடுங்க. அதெல்லாம் 1 to 1 நம்ம வந்து நேரில் பேசுவோம், டிஸ்கஸ் பண்ணுவோம். பேசிட்டு நம்ம சைன் அப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ இன்னும் ஒரு 10 daysல வந்து ப்ராடக்ட் ட்ரைனிங் உங்களுக்கு ஜூம்ல கூட கொடுக்கலாம், இல்லை நேர்லயும் கொடுக்கலாம், மெட்ராஸ்ல கூட கொடுக்கலாம். சென்னையில் மோஸ்ட்லி சென்னையில் இருக்கீங்க அப்படின்னா சென்னையில் ஒரு நாள் வந்து அந்த ப்ராடக்டை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் வாட் வி கேன் டூ. ஸோ பர்பஸ் என்னன்னா, எல்லாருக்கும் இந்த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி போய் சேரணும். மக்களுக்கு பயனுள்ள ஒரு ப்ராடக்ட், உங்களுக்கு இதை பயனுள்ள ப்ராடக்டை சேல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சேல் பண்ணுறதுக்கு சேல் பண்ணி அது மூலமாக கொரோனாவிலேருந்து நம்மளும் என்ன பண்ணலாம், மக்களை வந்து நம்மளையும் காப்பாற்றிக்குவோம், மக்களையும் காப்பாற்றுவோம் என்று சொல்லி இந்த ஜூம் மீட்டிங் வந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். குருராஜ், தேங்க்யூ வெரி மச். Thank you very much, sir. Thank you very much. Rajesh, thank you very much. Thank you, sir. Thank you all. Thank you all. Thank you, sir. Thank you. Bye.